ஸ்டார்டிங்லேயே ஒரு படகு போட்டியை தான் காமிக்கிறாங்க. இந்த படகு போட்டியில் நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. செகண்ட் ஹீரோவை தான் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு நம்ம செகண்ட் ஹீரோவை செம்மையாக சேர பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு செகண்ட் ஹீரோ மேலே அம்பிட்டு லவ். ஸோ செகண்ட் ஹீரோ யாருன்னா ஊர் தலைவருடைய பையன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ சரியான ரவுடி பையன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டும் போயிட்டே இருக்கக்குள்ள 2 போட்டுமே வந்துட்டு இடிச்சு கீழே விழுந்துடுது. ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ என்ன நினச்சிக்கிறான், ஹீரோ தான் வேணும்னு பேட்டை வந்துட்டு கீழே தள்ளி விட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி செம்மையா அடிச்சிட்டு இருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணதே சண்டைய. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணா என் பண்ணி விட்டுறான். ஸோ நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவனை செம்மையா அடிக்க அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊர் தலைவர்கள் அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களாம் வந்துடுறாங்க. ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா ஊர் தலைவர் மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ்காரன் கூட வந்தோடனே நம்ம ஹீரோ மேலே தான் பழிய போட்டுட்டு இருக்கான். என் பையன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், இவன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போவ அங்கே இன்னொரு மேலதிகாரி வந்ததுனால ஸோ பேருக்கு நான் அவருடைய பையனை நம்ம செகண்ட் ஹீரோவையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ள போனதுக்கு அப்புறமா செகண்ட் ஹீரோவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவரு வெளியே பெயிலில் எடுத்துடுறாரு. ஹீரோ இதனால கத்துறான், இங்கே பாருங்க உங்கள் பையன் தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான், அதுக்கப்புறம் தான் நான் அடித்தேன், அதனால நீங்கள் அவனை பெயில் எடுக்கிறதானா என்னையும் தான் எடுக்கணும்னு சொல்ல, போடா லூசு பையலை நான் ஏன்டா ஒன்றை எடுக்கணும், நீ என் பையனை கோவப்படுத்தாமல் இருந்ததுன்னா என் பையன் ஒன்று அடிச்சிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜெயிலே விட்டுட்டு நம்ம செகண்ட் ஹீரோ மட்டும் அவங்க அப்பா வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. செகண்ட் ஹீரோ வந்தோடனே போய்ட்டு ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணான். நான் ஹீரோ மட்டும் இந்த மாதிரி தேவையில்லாத குறும்புத்தனம் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் தான் ஜெயிச்சிருப்பேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெயிலேருந்து பெயிலில் கூட்டு வர வந்து நம்ம ஹீரோ பிடிச்சி பொலன்னு பொழந்துட்டு இருக்காரு. உன்னால பாருடா என் பேருக்கே கெட்ட போயிட்டு ஆகிட்டு இருக்குது, இந்த ஊரில் வந்துட்டு ஏதாவது நான் தலை நிமிர்ந்து நடக்க முடியுதா, எனி டைம் சேட்டை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒரு வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன் அவ்வளோதான் சொல்லிட்டு ஹீரோ போட்டு பொழந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் வந்து டூயட் பாடி இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்கு ஒரு வில்லி இருக்கா. அவ யாருன்னா நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பாவோட கீப்பு. அவளுக்கு நம்ம ஹீரோயினை கண்டாலே பிடிக்காது. அதனால ஹீரோயின் இப்போ வறுத்தெடுத்துட்டு இருக்க, ஹீரோயினும் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவளை வறுத்தெடுக்க அவ அங்கேருந்து மூவ் உடஞ்சு போய் கிளம்பிடுறா. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய சைக்கிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சரை கிடக்கு. யாரா இந்த மாதிரி பண்ணதுன்னு சொல்லிட்டு முழிச்சுட்டு இருக்க. இப்போ அந்த பக்கமாக நம்ம ஹீரோ வண்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ என்ன சொல்றான், என்னம்மா என்ன ஆச்சு இங்கே தனியாக நின்றுட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோ வம்பிழுக்கிற மாதிரி ஸோ ஒன்றும் இல்லை நீ உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோயினோட வண்டியை பார்த்துட்டு என்னம்மா வண்டி பஞ்சரா, இங்கேருந்து உன் வீடு ரொம்ப தூரம், ஒழுங்காக என் கூட வா நான் உன்னை கொண்டு போய் ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட வண்டியை பஞ்சர் பண்ணதே வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே அம்பிட்டு லவ். ஆனால் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான். சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கான் ஒன் சைடா, வேற வழியே இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட வந்துட்டு போகிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஆனால் வேற வழி இல்லை, பிகாஸ் ஏன்னா அவங்ககிட்டயும் வண்டி இல்லை, கொஞ்ச நேரத்தில் இருட்ட போகுது. அதனால வந்துட்டு இவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை அவன் கூட அனுப்பிச்சு வச்சுட்டு ஸோ மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் மதர் இருக்காலே அவ இருக்கா. அவளை பார்த்துட்டு லைட்டாக காண்டாகி நம்ம ஹீரோடைய வண்டியில் ஹீரோயின் போனது நினச்சி அதையும் லைட்டாக காண்டாகி செகண்ட் ஹீரோ வீட்டுக்குள்ளே போயிட்டான். ஹீரோ போகிற வழியிலெல்லாம் ஹீரோயினை செம்மையாக கலாய்ச்சி விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கு குண்டும் குழியுமா இருக்கிற இடத்துல வேற நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டியை விட ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோயின் விலக பார்க்க அப்பயும் நம்ம ஹீரோ விடவே மாட்டேன்றோம். வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா பள்ளத்துல எல்லாம் விட்டு வண்டி எடுக்கிறான். ஹீரோயின் கடுப்பாகிறாங்க, டே என்னை கலாய்க்கிறது நிப்பாட்டிட்டு ஒழுங்காக வண்டியை ஓட்டுறா பர்சன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்ட ஹீரோயினும் போகிற வழி ஃபுல்லாக சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நஞ்சம் சண்டை கிடையாது, அம்பிட்டு சண்டை வருது. இப்போ ஹீரோயின் என்னை வீட்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிடு, எங்கள் அப்பா உன்னை பார்த்தா அவ்வளோதான் சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோ வம்படியாக ஹீரோயினை வீட்டு வரைக்கும் கூட்டிகிட்டு வர ஹீரோயினுடைய அப்பா நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கன் எடுத்து சுட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினா நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுங்கப்பா, வேற வழியே இல்லாமல் தான்ப்பா அவன் வண்டியில் வந்தேன்னு சொல்ல, அந்த பொறுக்கி பையன் வண்டியில் வந்ததுக்கு நீ நடந்தே வந்துருந்துருக்கலாம், காட்டில் புலிகிளி ஒன்று அடிச்சு சாப்பிட்டாலும் எனக்கு கவலை இல்லை, உனக்கும் ஹீரோக்கும் சம்மந்தம் இல்லை எதுவும் சொல்ல, ஹீரோயின் உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் பொண்ணா மாறிட்டா கூட நான் அவளை ஏறு எடுத்து கூட திரும்பி பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய அப்பா என்னதான் ஹீரோ பிடிச்சி திட்டினாலும் ஆனால் ஹீரோவும் வயசு பையன் இல்லையா, தயவு செஞ்சு ஒழுங்கா படிடா பரமா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஒரு டிகிரியாவது வாங்கி முடிடா ப்ளீஸ் டான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோவா அதெல்லாம் காரில் சுத்தமாக வாங்கவே மாட்டேன்றான். உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஹீரோயின் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காத்தாடி கொடுத்துருப்பாங்க. அந்த காத்தாடியை பார்த்துக்கிட்டே ஹீரோயினை நினச்சிக்கிட்டே நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய அம்மா ஹீரோயின் கிட்ட உன்னை ஹீரோ லவ் பண்ணுறான் போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்ல, ஒரு பையன் ஒரு பொண்ணை நிறைய டீஸ் பண்ணா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேலே லவ் இருக்குன்னு அர்த்தம், பசங்களுடைய புத்தி இதுதான் சொல்ல, ஹீரோயின் அம்மா வாயை மூடுங்க, எனக்கு அவனை கண்டாலே சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்க. இப்போ ஹீரோயினோட அப்பா வந்து உனக்கு வயசாயிடுச்சுமா, உனக்கு வந்துட்டு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன், இந்த மாதிரி வந்துட்டு ஊர் பிரசிடென்ட்டோட பையனை அவனை உனக்கு பிடிக்கும்ல, அவனை தான்ப்பா நான் வந்துட்டு பையனாக பார்த்துருக்கேன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம குஷி, காதலிச்ச பையனையே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிறோமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு
ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தலைவரான நம்ம செகண்ட் ஹீரோவுடைய அப்பாவை கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோயினுடைய அப்பா பேசுகிறாங்க. இப்போ ஹீரோக்குமே அதாவது செகண்ட் ஹீரோக்குமே ரொம்ப குஷியாயிடுது. ஹீரோயின் நல்ல குடும்பத்து பொண்ணுன்றதுனால ஊர் தலைவரான நம்ம செகண்ட் ஹீரோவுடைய அப்பாவும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அவ்வளோதான், இப்போ ரெக்க கட்டி பறக்குது ஐயாவோட மனசு அப்படின்ற மாதிரி நம்ம செகண்ட் ஹீரோவுடைய மனசு ஜில்ஜில்னு இருக்க. ஆனால் வெளியே நின்றுக்கிட்டு அந்த ஸ்டெப் மதர் இருக்கா இல்லையா அந்த வில்லி, ஸோ அவளோட பேர் லதா. ஸோ லதா வந்துட்டு கடுப்பாய் காண்டாயிட்டு இருக்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்குமே தெரிய வருது. செகண்ட் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோவுக்கும் மினி ஹார்ட் அட்டாக்கே வருது. ஆனால் வெளியே காமிச்சிக்காம இருக்கு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. இங்கே பாரு, நீ ஹீரோயின் எவ்வளோ லவ் பண்ண எனக்கு நல்லா தெரியும், அழுதா இருந்தா அழுதுறியா முன்னாடியே, ஃபீல் பண்ணாத மச்சான்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோவா ஆம்பளை சிங்கம் இல்லையா, நாளாக வந்துட்டு அழமாட்டேடான்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே அழுதுட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளியே காமிச்சிக்கலாம். இப்போ ஹீரோ குளிச்சுட்டே இருக்கக்குள்ள அங்கே ஒரு பொண்ணு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கா. இவளோட பேர் காயு. ஸோ காயு என்ன பண்ண நம்ம ஹீரோ கிட்ட வந்து செம்மையாக ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் ஏன்னா இந்த ஹீரோ பின்னாடி சுற்றுற பொண்ணு இல்லை இவ்வளோ ஒருத்தி. இவன் நம்ம ஹீரோவை சின்சியராக லவ் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவா இவ்வளோ கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. உட்காந்து இப்போ கூட மொக்க போட்டுட்டு இருக்கான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கடுப்பாய் காயோ திட்டி விட. இப்போ உடனே காயோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு புலம்புறா. அப்பா இந்த மாதிரி ஹீரோ என்ன சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேன்றாப்பான்னு சொல்ல. உடனே இவனுடைய அப்பாவும் ரொம்ப பெரிய பணக்காரங்க தான். இவர் என்ன பண்ணுறாரு, அம்மா நீ கவலைப்படாத, ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஹீரோ வழியில் வந்துருவான்னு சொல்ல. அப்பா நான் ஹீரோ லவ் பண்ணுறது உங்களுக்கு எதுவும் கஷ்டம் இல்லையேன்னு சொல்ல. ஏமா அந்த மாதிரி ஊர்லேயே வந்துட்டு அவங்க கிட்ட தான் நிலம் நிறையா இருக்குது. அந்த நிலத்தில் தான் இப்போ ரோடு வரப்போகுது. கவர்மெண்ட் வந்துட்டு அந்த நிலத்துக்கு காசு தருவாங்க. ஊரில் வந்துட்டு இப்போ அவங்க தான் பணக்காரங்களாம் மாற போகிறாங்க. பணக்கார வீட்டுக்கு என் பொண்ணு மருமகளை போனால் நான் ஏமா கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்க காயோடைய அப்பா காயு கிட்ட சொல்லிட்டு உசு பெத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி செம்ம காண்டில் வந்துட்டு இருக்கான். இதில் அதுக்கு நம்ம ஹீரோயினும் செகண்ட் ஹீரோவும் டூயட் பாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் கொஞ்சம் காண்டாகி என்ன பண்ணுறான், எட்ரா வண்டியை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், அவன் வந்துட்டு சரகடிக்க கிளம்பிடுறான். அங்கே போனால் அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக தான் இருக்கான். ஆப்போசிட்டில் ஒருத்தவன் இருக்கான். அவன் நம்ம அவனுக்கு நம்ம ஹீரோவை சுத்தமாக பிடிக்காத போல இருக்கு. அதனால அவன் வேணும்னே நம்ம ஹீரோவை வம்பிழுத்து ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய சண்டையாக்கி விட்டுறான். நம்ம ஹீரோவா வம்புக்குன்னு போக மாட்டான். ஆனால் வர்ற வம்ப நம்ம ஹீரோ விட மாட்டான். அதனால அவனை பிடிச்சி சம்மடி அடிக்க அதுக்குள்ளே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. அவ்வளோதான், இப்போ நம்ம ஹீரோ போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓட, போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு வர லாஸ்ட் கட்டமாக நம்ம ஹீரோ என்ன பண்ணா, ஐயோ இதுக்கு மேலே போகிறதுக்கு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க ஹீரோயினோட வீடு தான் இருக்குது. சரி ஓகே, கீழேருந்து போனால் எப்படி ஹீரோயினோட அப்பா கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவாரு, நம்ம மேலேருந்து போகலான்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறிட்டு நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ளே குதிச்சிடறோம். வந்தோடனே நம்ம ஹீரோயின் எட்டி ஒரு மிதிக்கிறாங்க. அடே திருட்டு பையில ஏன் ரூமில் என்னடா பண்ணுற, ஒழுங்கா வெளில போடா அப்பர் சொல்லிட்டு கத்த. ஹீரோடனே இங்க பாரு போலீஸ்காரங்க வெளியே என்ன தேடிட்டு இருக்காங்க, நானே ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டு வந்திருக்கேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு வாயை மூடு ப்ளீஸ்ன்னு சொல்ல. இப்போ உடனே போலீஸ்காரங்க ஹீரோயினோட அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த திருட்டு பையன் இங்கே வந்தானான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட அப்பா அவன் இங்கே வந்தால் நானே கொண்டுடுவேன் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் வீட்டிலலாம் அவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவர் அங்கே பேசிட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோக்கு இடத்தையும் கொடுத்து ஸோ பார்த்தா அதுக்கு நம்ம ஹீரோக்கு நிறைய காயம் இருக்கும். அதனால நம்ம ஹீரோயினும் லைட்டாக பாவம் பார்த்து ஹீரோக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, எங்கள் அப்பா வந்து பார்த்தாரு அவரே ஒன்று சுட்டு கொண்டுடுவாருன்னு சொல்ல. ஹீரோவும் சரி ஓகே நான் கிளம்பிடுறேன், வந்த வழியிலே கிளம்பிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க அங்கே தான் ஒரு பாம்பு உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்த நம்ம ஹீரோ பயந்து போவ, ஹீரோ கீழே விழ வர டக்குன்னு நம்ம ஹீரோவை உள்ள இழுத்துக்கிறாங்க ரூம்ல. ஆனா அப்படி இழுக்கக்குள்ள ரெண்டு பேருமே சேர்ந்து போய் விழுந்ததுனால ஒரு டேபிள்ல ரெண்டு பேருமே முட்டிக்கிறாங்க. அப்படி முட்டிக்கிட்டதுனால ரெண்டு பேருமே மயக்கப்பட்டு விழுந்துடுறாங்க. எப்படி நம்ம ஹீரோயினோட மேல ஹீரோ விழுந்துடுறாங்க. அவ்வளவுதான், இப்ப காலையில விடிஞ்சே போயிடுது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா ஹீரோயினோட அம்மா ஸோ இவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன இன்னும் ஹீரோயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கக்குள்ள கரெக்டா குட்டி பாப்பா அதாவது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து மேல வந்து பார்க்க ஹீரோயினை வந்துட்டு அவ கூப்பிடா பாருங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிக்கவே இல்லை. குட்டி பாப்பா கத்துன சவுண்டுல இப்போ ரெண்டு பேருமே எந்திரிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், இப்போ நம்ம ஹீரோயினோட மானம் போச்சு மறுவதை போச்சுன்னு அவங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை ஷூட் பண்ண போவேன். ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாங்க. பிகாஸ் ஏன்னா அவங்க தப்பு பண்ணல இல்லையா, நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுன்றதுனால ஒருத்தருக்கு சப்போர்ட் ஆகி நின்றுட்டு இருக்கேன். ஹீரோ நடந்ததை சொல்றான். பட் இருந்தாலும் ஹீரோயினோட அப்பா நம்புற மாதிரி இல்ல என் பொண்ணு கூட நீ இந்த மாதிரி இருந்துட்டு என் பொண்ணுடைய கல்யாணத்தை நிப்பாட்ட பார்த்துட்டு என் பொண்ணோட மானம் போயிடுச்சு மறுவதை போயிடுச்சுன்னு கத்திட்டு இருக்கேன். கரெக்டாக கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவாரா என்னன்னு பார்த்தா ஹீரோவோடைய அப்பா வந்திருக்காரு. அவர் தான் ஷூட் பண்ணியிருக்காரு, வேற யாரும் கிடையாது. அவர் வந்து என் பையன் மேலே உன் கை பட்டுச்சு அவ்வளோதான், என் பையனை நானே பொழக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காரு. டே தகப்பா அந்த ஆள் அடிச்சிருந்தா கூட கம்மியாக தான் அடிச்சிருப்பா, நீ போட்டு இப்படி பொழக்கிறியடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா பிடிச்சி திட்ட. வாய்டா வாய் உனக்கு, இந்த மாதிரி வாய் இல்லைன்னா உன்னை நாய் கூட வந்துட்டு மாதிரி காத்துறான்னு சொல்ல ஹீரோயின் உடனே கத்துறாங்க. இங்கே பாருங்க நிப்பாட்டுங்க, அவனுக்கு எனக்கு ஒன்றும் ஆகலை, நேற்று நைட்டு இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் சொல்லிட்டு அழுகுறாங்க. இதை பார்த்து நம்ம
ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, உங்க பொண்ணுடைய மானம் போறதுக்கு நான் தானே காரணம்னு சொல்றீங்க, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானே வந்துட்டு தயாரா இருக்கேன்னு ஹீரோ டக்குன்னு வாயை விட்டுட, டக்குன்னு நம்ம ஹீரோயின் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் பானுங்க இடத்துல விழுந்து சாவண்டான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோயின் போயிட, இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஊர் ஃபுல்லா ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா இருந்ததுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பரவிடுது. இதை நம்ம செகண்ட் ஹீரோ காதுல வாங்க, ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்க லவ்வரை பார்க்கறதுக்காக ஓடி வந்து லவ்வரை கட்டி பிடிக்க, லவர் உடனே இங்க பாரு நீ அந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் ஹீரோயினோட மனசு அப்படியே நொறுங்கியே போயிடுது. 1000 பேர் 1000 சொன்னாலும் என்ன நீ நம்பி இருக்கணும்ல, என்னை பார்த்து எப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அவங்க லவரை பிடிச்சி தள்ளி விட, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட எனக்கு மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா பாவுண்டா அந்த பொண்ணு மேலதான் எல்லாரும் பழி போட்டு பேசிட்டு இருக்காங்க, நீ கண்டிப்பா எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்பாவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா நார்மல் ஆயிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருக்காப்புல இருக்கு, சுருட்டு முடி வச்சுக்கிட்டு செம்மையா கியூட்டா இருக்கா. ஹீரோ நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் அவன் தங்கச்சிக்கிட்டையும் அவங்க அப்பா கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதுல நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் மன வருத்தமும் தான், ஆனா நம்ம ஹீரோயின் நினைச்சு லைட்டா சிரிக்கவும் செய்யறான், எப்படியோ கல்யாணம் நின்று போனா சரி அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட பேரு டேமேஜ் ஆனதுனால செகண்ட் ஹீரோடைய அப்பா இப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து அந்த பொண்ணு நமக்கு வரவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்க, இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த லதா வேற செம்மையா ஏத்தி விட்டுட்டு இருக்கா. ஏன்னா அவதான் கீப் இல்லையா, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இவ என்னமோ யோக்கியமா தலையை கட்டிக்கிட்டு வந்துட்டு பொண்டாட்டி மாதிரி வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்க. ஸோ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதனால நம்ம செகண்ட் ஹீரோ ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க. செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து காதலுக்கு வந்துட்டு அடையாளமே நம்பிக்கை தான்ப்பா, நீ அந்த பொண்ணை நம்புறதா இருந்தா முழுசா நம்பு, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா, நீ போய் வேணா அப்பா கிட்ட பேசுறியா, நீ அந்த பொண்ணை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட்ட சொல்ல, செகண்ட் ஹீரோக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மா முன்னாடி நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் வேலைக்காரி கூடயும் அவங்க தங்கச்சி கூடயும் மார்க்கெட்டுக்கு வந்துட்டு காய்கறி எல்லாம் வாங்க வராங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோ கூட ஹீரோயின் ஒன் நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பொம்பளைங்க எல்லாம் கேலி பேசிட்டு ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டு இருக்க. பத்தாவதுக்கு இந்த காய் வேற அவளுக்கு தான் ஹீரோ பிடிக்கும் இல்லையா, அவ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஹீரோ நீ மைக்கிட்ட கேவலமான ஜென்மனி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொல்ல, ஹீரோயினுக்கு சமூகமும் வந்துருது. உடனே நம்ம ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, சோ காய் கிட்ட சட்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் செகண்ட் ஹீரோ என்ன பண்ண, அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் ஹீரோயின் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவளுக்கும் ஹீரோக்கும் என்ன நடந்திருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஹீரோயின் காய் என்ன பண்ற, ஹீரோயின் கிட்ட நல்லா சம்மடி வாங்கிட்டு வந்து அந்த கோவத்தை வந்து ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு இருக்கா. ஏண்டா அவகிட்ட இல்லாதது என்கிட்ட அப்படி, என்கிட்ட இல்லாதது அவகிட்ட இப்படி என்ன இருக்கு, நீ ஏன் கூட ஒன் நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கற்பனைக்கு ஹீரோடைய ரூபம் கூட்டு போவ, அப்ப இவளுடைய மூஞ்சிலே எச்சது நீ யாரோ ஊத்துறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய தங்கச்சி தான். எங்க அண்ணனுடைய கற்புக்கு கலகம் வந்துச்சுன்னா நான் எதையும் பண்ணுவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு சோ காய கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்க. உடனே நம்ம காயும் அங்க இருந்து கிளம்பிட்டா. சோ உடனே டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றா, அவனோட தங்கச்சிக்கு வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. ஆனா மார்க்கெட்ல இந்த மாதிரி சண்டை நடந்ததுலயே அது ஹீரோக்கு தெரிய வருது. ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்துட்டு கல்யாணத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட்மார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட பேச வராங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு அதை நம்ம ஹீரோயினோட தங்கச்சி கேட்டுட்டு வந்து ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரு அசிங்கமா போச்சு குமாரு அப்படின்ற மாதிரி. சோ வீட்டை விட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு பொடி பொடிக்கெல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டு கிளம்ப, இது நம்ம ஹீரோ பார்த்துறான். பார்த்துட்டு இங்க பாருமா என்ன ஆச்சு உனக்கு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் இங்க பாரு நான் வந்துட்டு ஒழுங்கா வந்துட்டு இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது, என்னோட இந்த நிலைமைக்கு நீதான்டா காரணம், நான் ஒரு அப்ரசன்டின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு போவேன். ஆனா நம்ம ஹீரோவா உன்னை பத்தி ஆல்ரெடி தப்பா பேசிட்டு இருக்காங்க, அதாவது நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க, இந்த நேரம் பத்தி நீ வீட்டை விட்டு போனா உன் குடும்பத்துக்கு தான் கெட்ட பேர், ஒழுங்கா வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஹீரோனை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போவேன். இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அப்பா நான் தான் சொன்னல ஹீரோயின் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்புறம் என்னப்பான்னு சொல்ல, உங்க அப்பா கல்யாணத்தை நிப்பாட்ட வரல, போஸ்ட்மார்ட் பண்ணதான் வந்திருக்காங்க, ஏன்னா ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா அது வந்துட்டு தெரியணும் இல்லையா, சோ அந்த கரு வேற கலைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு லதா வேற வந்துட்டு எரிய நினைப்புல எண்ணெயை போட்டுட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் ஹீரோ கூட வர, இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ கடுப்பாய் காண்டாயி, ஏமா உனக்கும் ஹீரோக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன, இப்ப எதுக்கு நீ அவங்க கூட சுத்திட்டு இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு செம இரிட்டேட் ஆயிடுது. ஏடா என்ன நம்பல, என்னோட காதுல நீ நம்பல, என்ன கொஸ்டின் மட்டும் கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் ஹீரோவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டக்குனு வாயை விட்டுறாங்க. இந்த சைன் நியூஸ் கேட்டு நம்ம ஹீரோக்கா செம்மையா வந்துட்டு குஷி ஆயிடுது. உடனே அவங்க அப்பா கிட்டயும் அவங்க தங்கச்சி கிட்டயும் போய் சொல்ல, அப்பா கேக்குறாங்க ஏண்டா அந்த பொண்ணை நீ வற்புறுத்தலையேன்னு சொல்ல, ஐயோ அப்பா நான் எந்த பொண்ணையும் வற்புறுத்தல, உங்களுக்கு தெரியும்ல அவளையே அவளோட சம்மதத்தாலதான் சொன்னான்னு சொல்ல. இன்னொரு பக்கம் நம்ம செகண்ட் ஹீரோ செம்ம கடுப்புல நின்றுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பண்றா, இந்த லதா வந்து இங்க பாரு நீ வந்துட்டு ஹீரோ என்ன லவ் பண்ற எனக்கு நல்லா தெரியும், ஆனா நானும் தான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இன்டெரக்டா அவளை அடைய நினைச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவுடைய அப்பா ஹீரோயினோட அப்பா கிட்ட பேச வராங்க. சோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க எவ்வளவு வந்துட்டு வரதட்சணை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா கேக்குறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பொண்ணுங்க தானே வரதட்சணை கொடுக்கணும், அந்த ஊர்ல எல்லாம் பசங்க தான் கொடுக்கணும் போல இருக்கு, நீங்க செகண்ட் ஹீரோட்ட எவ்வளவு வரதட்சணை கேட்டீங்களோ அதை விட டபுள் மடங்கா நான் என் பையனுக்கு செய்வேன், நான் வந்துட்டு கல்யாணத்தை சிறப்பா செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே சண்டை வந்தது. ஏன்னா ஹீரோயினோட அப்பா இந்த மாதிரி வீட்டோட மருமகனா வந்துட்டு உங்க பையன் இருக்கணும்னு சொல்ல, ஹீரோயோட அப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்ல, ஐயோ ஒன்னு கூப்பிடல நான் உன் பையனை தான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ண. ஹீரோவும்
சரின்னு சொல்லிட்டான். இதனால நம்ம ஹீரோடைய அப்பா சமக்கம் வந்து ஹீரோ பிடிச்சி அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ சொல்றான், அப்பா இங்க பாருங்க, இது வந்துட்டு அந்த மாதிரி வீம்பு வரட்டு கௌரவம் இதெல்லாம் பாக்காதீங்கப்பா, ஹீரோயினோட பேரு கெட்ட பேர் ஆகக்கூடாதுன்னா நான் அவளை கல்யாணம் பண்றேன், ப்ளீஸ்பா தயவு செஞ்சு ஒத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பாவையும் கன்வின்ஸ் பண்ணிடுறான். அவ்வளவுதான். இப்ப அடுத்த சீன் என்ன, நல்ல தடப்படலாம் மேரேஜ் ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினா ஒரு மாதிரி மூஞ்ச தொங்க போட்டுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப வேற வழி இல்ல, கல்யாணமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு அதாவது மணமக்களுக்கு வந்துட்டு வாழ்த்து சொல்லிட்டு இருக்க. கல்யாணமும் சிறப்பா வந்துட்டு நடந்து முடியுது. எல்லாருமே வந்து அவங்களோட பிளெஸிங்க கொடுக்குறாங்க. ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா, நீ தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு போவ. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குது. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ஹீரோ வேற அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கே வந்துடுறான். ஏன்னா ஒரே ஊர்ல இருக்காங்க இல்லையா, வேற வழி இல்ல, கல்யாணத்துக்கு வந்துதான் ஆகணுன்ற மாதிரி வந்துடுறான். அவன் நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு இரிட்டேட் ஆகி எரிஞ்சு போய் நின்றுட்டு இருக்க. ஹீரோயின் அழுவுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினோட அப்பா எது கல்யாணத்துக்கு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பண்றது ஒரே ஊர்ல இருக்கும் வந்துதானே ஆகணும்னு சொல்லிட்டு சாரி கேக்குறாங்க. குடும்பம் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் பாவம் இந்த காய் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒப்பாரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கா கல்யாண வீட்டுல வந்து. இப்ப கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடியுது. சோ ஈவினிங் போல ரிசப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ மணமக்கள் 2 பேருமே எல்லார்கிட்டயுமே கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காய் வந்து கடுப்பேத்தி விட்டுட்டு இருக்கா நம்ம ஹீரோயினா ஆக்சுவலி ஹீரோயினுக்கு நல்லா தெரியும் காய்க்கு ஹீரோ பிடிக்கும்னு. அதனால நம்ம ஹீரோ கிட்ட, பேபி நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எந்த ரூம் அரேஞ்ச் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவா என்னமா நீ இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்க. இதை பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோக்கும் கோவம் வந்துட்டு, காயுக்குமே சமக்கும் வந்துடுது. சோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு சண்டை போட்டாங்க இல்லையா போன எபிசோட்ல, இந்த மாதிரி ஒரு பார்ல வச்சு. அவனோட பேர் வந்துட்டு கபீர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா கம்பெனில தான் ஒர்க் பண்றான். இப்ப ஹீரோ அவனுக்கு ஆல்ரெடி பிடிக்காது, பத்தாவதுக்கு இந்த வீட்டோட மருமக வேற ஆயிட்டானா இன்னும் கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல காண்டாவுது. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ரிசப்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனா நீ இன்னும் பொண்ணுக்கு கிஸ் கொடுக்கலையா, அது மட்டும் இன்னும் பாக்கி இருக்குன்னு சொல்ல, டக்கு நம்ம ஹீரோயினோட கண்ணத்துல கிஸ் கொடுக்கதான் வரோம். ஹீரோயின் காண்டாகி என்ன பண்றாங்க, நவுறுன்ற பேர்ல திரும்புறாங்க பாருங்க. சோ கண்ணத்துல கிஸ் கொடுக்க வந்த நம்ம ஹீரோ உதட்டிலே கொடுத்துடுறாங்க. அவ்வளவுதான். நம்ம ஹீரோயின் அங்க கோவத்தை அடக்கிக்கிறாங்க. இருந்தாலும் வெளியே வந்து ஹீரோ பொழந்துட்டு இருக்காங்க. சோ இதை பாக்குறதுக்கு லைட்டா கியூட்டாவே இருக்கு. இந்த தூரத்துல இருந்து நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அவன் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிட்டான். என் வாழ்க்கையை நாசமாக்கின அந்த ஹீரோவை நான் சும்மாவே விட மாட்டேன், அவனை பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ரிவெஞ்ச்ல வந்துட்டு இறங்குறான். இன்னொரு பக்கம் இந்த கபீர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு வா சரக்கடி அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே இந்த மாதிரி சரக்கடிக்குள்ளதான் சட்டை வந்துச்சு, அதே சரக்கை வச்சு இவங்க கூட ஃப்ரெண்டா இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்ல மனசோட தான் வந்துட்டு கபீர் கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆகிறதுக்காக வரான். அவன் நம்ம ஹீரோக்கு நிறைய வந்துட்டு ஊத்தி கொடுத்துட்டான் போல இருக்கு. சோ இப்ப ஹீரோவுக்கு வந்து சுத்தமா முடியவே இல்லை. சோ நம்ம ஹீரோவா ஒரு மாதிரி மயக்கமா வருது. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவும் போயிட்டு என்ன பண்றா, ஹீரோயினை பார்க்க போலான்னு சொல்லி போகக்குள்ள மண்டையில யாரோ ஒருத்தவங்க கபாலத்துல அடிச்சிடுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த செகண்ட் ஹீரோ தான். ஹீரோ நல்லா கட்டி குட்டி அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினோட ரூமுக்கு போறான். சோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கிறதுனால இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ண. ஆனா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை வந்துட்டு நல்ல வேலை காப்பாத்திடுறான். சோ இப்ப ஹீரோ யாரா உன்னை இப்படி பண்ணதுன்னு சொல்ல, இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா ஹீரோனோட ரூமுக்கு போற வழியில செகண்ட் ஹீரோ யாரோ பிடிச்சி கையை பிடிச்சி எடுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த காயு நம்ம ஹீரோ நினைச்சுக்கிட்டு செகண்ட் ஹீரோ கூட்டு வந்துட்டு வைக்க பொருளே வச்சு முத்தத்தை கொடுத்து ரேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா லதாவும் வந்துடுறாங்க. இப்ப லதா கடுப்பாய் காயு விட்டுட்ட. சோ அப்படியே நம்ம ஹீரோடைய தங்கச்சியா நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்து முறைக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடமே ரணகலமா மாறிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கல்யாண வீட்டுல மாப்பிள்ளையை காணும் அப்படின்னா தாலியை கட்டிட்டு ஓடி போயிட்டானான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்க. ஹீரோ சட்டை இல்லாம வரான். என்னடா ஆச்சு உன் சட்டை எங்கன்னு சொல்லிட்டு அப்பா கேட்க, உடனே நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் காண்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாது அப்படின்னு சொல்ல, ஹீரோ இருங்க நான் இப்பவே உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அந்த வைக்கப்போர் கிட்ட கூட்டு போலான்னு பாக்க. ஆனா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினோட அம்மா, இங்க பாருப்பா நல்ல விஷயத்துக்கு வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, அதனால வந்துட்டு முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள நீங்க ரூமுக்கு போகணும் வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாதானப்படுத்தி கூட்டு போவ. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயோடைய அப்பா வந்து காயோ திட்டுறாங்க, அடி பைத்தி காட்சி உன்னை இப்படி பெற்றதுக்கு நான் வந்துட்டு தூக்குல தட்டி தொங்கணும், குடும்ப மானத்தை வாங்குறியே வந்து தொலடி அப்படின்னு சொல்லிட்டு காயோடைய அப்பா காயோ கூட்டிட்டு போவ. ஹீரோடைய தங்கச்சி நம்ம செகண்ட் ஹீரோ திட்டிட்டு இருக்கான், இங்க பாரு இந்த மாதிரி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஹீரோயின் இதுக்கப்புறம் எங்க அண்ணி தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில விளையாடாத, ஆல்ரெடி வந்துட்டு அவ வந்துட்டு நிறைய அவமானத்தை பெற்றிருக்கா, அதை வந்துட்டு கலங்கடிக்கணும்
பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் யோசிக்காத. சோ நீ ஹீரோயினை உண்மையா லவ் பண்ணியிருந்தனா அவளுடைய வாழ்க்கையை அவளை வாழ விடுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு அட்வைஸை கொடுத்துட. ஆனா அவன் அங்க காட்லே தான் சுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கும் நல்ல புத்தி சொல்லி ஃபர்ஸ்ட் ரூம் வச்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள அனுப்புறதுக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளேயும் அனுப்புறாங்க. நம்ம ஹீரோவுக்கா ஒரே குஜால் தான், நடக்காத ஒரு விஷயத்த வச்சு கல்யாணமே வந்துருச்சு, இப்ப அந்த விஷயமே நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பக்கத்துல வந்து உட்கார வர ஹீரோயினா கட்டுப்பாய் இங்க பாரு என்ன நீ டச் பண்ண அவ்வளவுதான் உன்னை வெட்டியே போட்டுருன்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமை விட்டே துரத்திடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுடைய ட்ரெஸ் அவுக்குள்ள பட்டன் ஸ்டக் ஆயிடுது. அதனால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோவும் வந்துட்டு ரூம்குள்ள வந்து அந்த பட்டனை போறதுக்கு ஹெல்ப் பண்றான், சாரி அவுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். அப்படி அவுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்குள்ள ஹீரோயினுடைய பாடியை பார்த்து ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் பக்கத்துல வரோம். ஆனா நம்ம ஹீரோயினா எட்டி ஒரு மிதிக்கிறாங்க பாருங்க. பாவம் நம்ம ஹீரோ சம்மடி வாங்கிட்டாப்புல இருக்கு, கீழே விழுந்து கதறிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலைல விரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கி எந்திரிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோடைய கை காலெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க போல இருக்கு. ஹீரோ அம்மா தாயே இந்த மாதிரி வந்துட்டு என் கை கால தயவு செஞ்சு அவுத்து விடுன்னு சொல்ல ஹீரோயின் காலையிலேயே அவுத்து விட்டாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட் தான் நடக்கல, ஃபர்ஸ்ட் பகலாவது நடந்துடலாமா, வாச்சலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை டீஸ் பண்றதுக்காக பக்கத்துல போக ஹீரோயின் கத்தி எடுத்துக்கிறாங்க கையில. இது என் வீடு, என் மேல கைய வச்சு அவ்வளவுதான் நீ செத்த அப்படின்னு சொல்ல அங்க பாரு இந்த மாதிரி வந்துட்டு கரப்பாம்பூச்சி கால் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஏமாத்தி ஹீரோயினோட கண்ணத்துல ஹீரோயின் கிஸ் கொடுத்துறான். ஹீரோயினுக்கு ஆடாவுறாங்க. இப்ப கீழே நம்ம ஹீரோ சாப்பிட போனா அங்க இருக்க யாருக்குமே நம்ம ஹீரோ பிடிக்கல. பிகாஸ் ஏன்னா நம்ம ஹீரோ அங்க யாருக்குமே பிடிக்காது இல்லையா நார்மலாவே. அதுவும் இல்லாம இப்படி கல்யாணம் பண்ணா எப்படி பிடிக்கும் சொல்லுங்க. இப்ப ஹீரோயின் ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. ஹீரோ ஏமா கண்ணத்துல இருந்து முத்த அதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்குன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா கடுப்பாயி இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, சின்ன குழந்தைங்க தான் நீங்க இருக்காங்க, என்னுடைய மில்லுக்கு ரைஸ் மில்லுக்கு நீ வேலைக்கு வாயா, கண் பார்வையிலே நீ இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு நடந்த விஷயத்த நான் ஹீரோயின் கிட்ட சொல்லி உன் பேரை டேமேஜ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு சோ அந்த லதா என்ன பண்றா நம்ம செகண்ட் ஹீரோ டீஸ் பண்ணிட்டு இருக்க. செகண்ட் ஹீரோ உனக்கு காசு பணம் ஏதாவது வேணும்னா சொல்லு நான் கொடுத்துனேன், ஆனா ஹீரோயின் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்க. காசு பணம் எல்லாம் வேணாம், எனக்கு வேற ஒண்ணுதான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்ல செகண்ட் ஹீரோ அங்க வந்து போயிடுறான். இவளுடைய கெட்ட எண்ணம் நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால என் புருஷனை மயக்கிறது இல்லாம என் பிள்ளையும் நீ மயக்க ட்ரை பண்றியாடி, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, நான் தான் உன்னை இந்த வீட்டை கூட்டு வந்தேன், நானே உன்னை துரத்தி வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா லதா குச்சி மிரட்டி விட்டுறேன். ஆனா அவ மிரண்ட மாதிரி சுத்தமா தெரியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரைஸ் மில்ல செமையா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கான். அப்ப அந்த கபீர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட மகிழ்ந்துட்டு இருக்கான். ஏடா நேத்தாடா சரக்கு ஊட்டி குத்து வந்துட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், இப்ப என்னடா மறுபடியும் என்ன திட்டுற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு பார்வையை பார்த்துட்டு இருக்க. சோ ஆக்சுவலி இந்த கபீர் தான் எல்லாருக்கும் சம்பளம் போடுவான் போல இருக்கு. எல்லாருக்கும் ஒரு நாள் சம்பளம் 200 ரூபாய்னா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா காவாசி சம்பளத்தை எடுத்துப்பான், 40 ரூபாய் எடுத்துக்கிட்டு மீதி காசை தான் தொழிலாளர்களுக்கு கொடுப்பான் போல இருக்கு. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு சோ கபீர் கிட்ட வந்துட்டு நியாயத்தை தட்டி கேட்க போனா அவன் நம்ம ஹீரோ கிட்ட சண்டைக்கு வந்துடுறான். இப்ப நம்ம ஹீரோவும் கபீரும் செம்மையா சண்டை போட்டுட்டு இருக்க. சோ அந்த இடத்துல கரெக்டா ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. வந்தவொடனே அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு பாவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோவா கபீர் பண்ண விஷயத்த சொல்ல ஆனா நம்ம ஹீரோயினோட அப்பா நம்பவே மாட்டேன்றாங்க. கபீர் ரொம்ப வருஷமா இங்க இருக்கான், யாருமே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல, தயவு செஞ்சு இங்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே துரத்தி விட்டுறாங்க. ஹீரோவும் தொழிலாளிகள்கிட்ட வந்து கேட்க தொழிலாளிகள் இந்த ஊர்லயே இந்த ஒரே ஒரு கம்பெனி தாப்பா இருக்கு, சோ அவன் எடுக்கிற 40 ரூபா நாங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போய் சோ எங்களுடைய வந்துட்டு 160 ரூபாய் வந்துட்டு போயிடுவேப்பா, எங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே, சோ அவன் எங்களை சும்மா விட மாட்டான், அதனாலதான் நாங்க வந்துட்டு அவன் பண்றதெல்லாம் பொறுத்து போறோம்னு சொல்ல ஹீரோக்குமே புரிஞ்சிடுது. சோ இப்ப ஹீரோ வந்துட்டு வேலை இல்லை இல்லையா, சொல்ல மார்க்கெட் பக்கமா சுத்திட்டு இருக்க. அங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ மாட்டிக்கிறோம். இப்ப ஹீரோயின் காதை பிடிச்சு கேக்குறாங்க, ஏண்டா திருட்டு பயில இந்த மாதிரி நீ கம்பெனிக்கு வேலைக்கு தானே போன, எங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல ஹீரோ நடந்த விஷயத்த சொல்ல எப்பயும் போல நம்ம ஹீரோ தான் திட்டுறாங்க. ஹீரோ ஏமா எனி டைம் என் மேலே தப்பு இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஒரு கூட தப்பு மத்தவங்க மேல இருக்காதான்னு சொல்ல நீ ஒரு திருட்டு பையன்டா, எனக்கு உன்னை பத்தி தெரியாது, சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போக டக்குன்னு நம்ம ஹீரோ சரிவா நான் வீட்டுக்கு வந்து உனக்காவது சமையலுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க அப்பாவை தான் என்னால கரெக்ட் பண்ண முடியல, சோ உங்க வந்துட்டு உங்க அம்மாவையாவது நான் கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய மொத்த சமையல் வித்தையும் காமிச்சு மாமியாரோட மனசுல இடம் பிடிச்சிட்டு இருக்கான். மாமியாருக்கும் நம்ம ஹீரோவை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இவர் காலியா காயு அவளும் நம்ம செகண்ட் ஹீரோவும் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. காயு என்ன சொல்றா, இந்த மாதிரி உனக்கு ஹீரோயின் வேணும் எனக்கு ஹீரோ வேணும், ரெண்டு பேரையும் நம்ம பிரிச்சிடலாம்னு சொல்ல இவன் டக்குன்னு என்ன சொல்றான், இந்த மாதிரி என் விஷயத்த நானே பாத்துக்கிறேன், நான் யாரு கூடயும் கூட்டணி சேர விரும்பல, அதே மாதிரி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல கேவலமான வேலையை செய்ய மாட்டேன்னா அப்புறம் ஏன்டா நேற்று ஹீரோ மண்டையில் அடிச்சேன்னு சொல்லிட்டு காயு கரெக்டா பாயிண்ட் பிடிச்சு கேட்டுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அடுத்த நாள் நைட்டு 2வது நாள் நைட்டாவது செகண்ட் நைட் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர நம்ம ஹீரோயினா ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, என்கிட்ட நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறான். ஷாக் கொடுக்குற மிஷின் கத்தி கடப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கங்க மறைச்சு வச்சிருக்காங்க.
இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. இப்ப அடுத்த நாள் காலையில விடிஞ்சோடனே ஹீரோடைய தங்கச்சி புதுசா ஒரு புட்டிக் ஆரம்பிச்சிருக்கான். அதனால அவன் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் அவங்களும் ஒரு அவுட்ஃபிட் தைக்கணும்ன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து என் பொண்டாட்டிக்கு தான் நீ வந்துட்டு நல்ல அவுட்ஃபிட்டா தைக்கணும், அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு காண்டாயி காயு வரா. சோ இந்த காயு என்ன பண்றா, நம்ம ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி எனக்கு தான் நல்ல அவுட்ஃபிட்டா நீ தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்து ஹீரோடைய தங்கச்சி கிட்ட தைக்க சொல்ல ஹீரோயின் கொஞ்சம் கடுப்பாகி எனக்கு 3 அவுட்ஃபிட் வேணும் சொல்ல, காயு என்ன பண்ண எனக்கு 8 அவுட்ஃபிட் வேணும் சொல்ல, ஹீரோயின் 10ன்னு சொல்ல இவ 15 அவுட்ஃபிட்னு சொல்லிட்டு வந்துடுறா. 15 ட்ரெஸ் தைக்கிறதுக்கு சொல்லிட்டுமே காசு வேற இல்லையே, என்ன பண்றதுன்னு புலம்பிக்கிட்டே வந்து அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல அப்பா தலைவட அடிச்சுக்கிறாங்க. அடியே லூசாடி, நீ இஎம்ஐ கட்டவே நான் காசு இல்லாம உட்காந்துட்டு இருக்கேன், உட்காந்து 15 ட்ரெஸ் தைக்கிறதுக்கு காசு கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டு உடனே காய் என்ன பண்றா, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஓ நீ ஹீரோடைய தங்கச்சி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி அவனோட புட்டிக்ல தான் தைக்க கொடுத்துருக்கேன் சார், நானே காசு தரேன், அவகிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆகு. ஏன்னா ஹீரோடைய அப்பா நிலத்தை வந்துட்டு விற்கணும் அப்படின்னா சோ நம்ம கிட்டதான் அவர் விற்கணும், அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீ அவளுடைய வந்துட்டு நம்பிக்கையை வந்துட்டு வாங்கிக்கும், அவ கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகு. ஏன்னா அவருடைய நிலத்தை வித்தாங்கன்னா கவர்மெண்ட் நிறைய காசு தருவாங்க ரோடு போடுறதுக்காக, அந்த காசு நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அதே நிலத்துல வந்துட்டு விவசாயம் பண்ண போறேன்னு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹீரோடைய அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே பொறுப்பு வந்துருச்சுன்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காலையிலேயே ரைஸ் மில்க்கு போறான், எல்லா வேலையும் பாக்குறான், அங்க இருக்க தொழிலாளிகள் எல்லார்கிட்டயுமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுறான். எல்லா தொழிலாளிகளுக்கும் நம்ம ஹீரோவும் ரொம்ப பிடிச்சு போயிடுது, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இதே தூரத்துல இருந்து நம்ம ஹீரோனோட அப்பாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப நைட்டு வந்தோடனே நம்ம ஹீரோயின் பக்கத்துல நெருங்கிறதுக்கு ஹீரோ வேணும்னே எனக்கு உடம்பு வலிக்குது, அங்க வலிக்குது, இங்க வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்க. டக்குன்னு வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அப்பாவும் பார்த்து சரி இரு நான் உனக்கு தைலம் தைச்சு விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து எதுக்கு இவ்வளவு தூரம் நீ வேலை செய்யறன்னு சொல்ல, அதுவா இந்த மாதிரி உதவாக்கரைக்கு தன்னோட பொண்ணை கட்டி கொடுத்துட்டதா வந்துட்டு என்னோட மாமனார் யோசிக்க கூடாது இல்லையா, அதனால அவரோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு வெளியே இருந்து யாரோ ஒருத்தவங்க கத்துறாங்க. யாருன்னு பார்த்தா மில்லில வந்துட்டு தீ பிடிச்சிச்சு போல இருக்கு. அது யாரோ வந்து ஹீரோயின் அப்பா கிட்ட சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோனோட அப்பாவும் மில்லுக்கு போய் பார்த்தா அங்க ஏகப்பட்ட வந்துட்டு மூட்டைங்க எரிஞ்சிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோவும் என்ன பண்றா, டக்குன்னு வந்துட்டு அந்த எரியிற நெருப்புன்னு கூட பார்க்காம அங்க இங்கன்னு சொல்லிட்டு அணைச்சு எப்படியோ வந்துட்டு மில்லுடைய எல்லா இதையும் அணைச்சிடும். ஆனா ஒரு சில மூட்டைங்கள்லாம் எரிஞ்சிச்சு போல இருக்கு. இப்ப வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவே வந்து நம்ம ஹீரோக்கு தண்ணி கொடுக்க இப்போ ஒண்ணு ஹீரோயினோட அப்பா கபீர் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு எத்தனை மூட்டை எரிஞ்சிச்சு போய் பாரு அப்படின்னு சொல்ல கபீர் உடனே நான் போறேன்னு சொல்லிட்டு போவேன். ஹீரோ நான் ஹெல்ப்புக்கு வரேன்றான், ஆனா கபீர் வேணான்றான். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தோணிட்டு இருக்கு. ஹீரோ இப்ப நானும் வருவேன், ஏன் இப்ப என்ன ஏதாவது மறைக்க ட்ரை பண்றியா, நானும் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா கபீரை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த மூட்டை என்றதுக்காக போவேன். பின்னாடியே நம்ம ஹீரோவும் போவேன். கபீர் என்ன பண்ணா என்னமோ அவனே மூட்டை எரிச்ச மாதிரி இத்தனை மூட்டை எரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அத்தனை மூட்டை எரிஞ்சிச்சுன்னு அக்யூரேட்டா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. டக்குன்னு கணக்கு புக்கை வாங்கி நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு எப்படி இதெல்லாம் அக்யூரேட்டா தெரியும்னு சொல்ல, நான் இங்க பல வருஷமா வேலை செய்யறேன், எனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கபீர் மழுப்பிடலாம். ஆக்சுவலி விஷயம் என்னன்னா சோ வந்து பாத்தீங்கன்னா கபீர் தான் வந்துட்டு மில்லியை எரிச்சு விட்டுருப்பான். எதுக்காகனா மில்லி எரிஞ்சிட்டு இருக்க நேரமா பார்த்து இவன் என்ன பண்ணுவான், ஒரு 4-5 மூட்டை அரிசி மூட்டையை வந்து பாத்தீங்கன்னா சோ இல்லீகலா விற்கிறதுக்காக வந்துட்டு அதை வந்துட்டு திருடுறதுக்காக தான் இந்த மாதிரி மில்லியே எரிச்சு விட்டுருப்பான். சோ இப்ப வந்துட்டு மூட்டை எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு கணக்கு காமிக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோக்கு ஏதோ கபீர் மேல லைட்டா டவுட், லைட்டாலாம் இல்ல நல்லா ஸ்ட்ராங்காவே டவுட் உண்டு. சோ ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மில்லுக்கு போனா இல்லையா, அதனால ஹீரோ இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோ நல்ல மொடா குடி குடிச்சிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து என்ன பண்ண சில்மிஷம் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, குடிச்சு அராஜகம் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பாட்டில வாங்குறாங்க பாருங்க. ஹீரோ அதை குடுன்னு சொல்ல இது குடியில அப்படி என்னதான் இருக்கு, இரு நானும் குடிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரே ஒரு சிப்பு தான் அடிக்கிறாங்க. சோ ஒரு சிப்பு குடிச்சோடனே நம்ம ஹீரோயினுக்கு போதை தலைக்கேறி போதுகிடின்னு சொல்லிட்டு மயக்கப்பட்டே கீழே விழுந்துடுறாங்க. சோ இதை பார்த்த நம்ம ஹீரோ ஓகே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த நேரத்துல சில்மிஷம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல நெருங்குறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயினை உண்மையா லவ் பண்றான் இல்லையா, அதனால வேணான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பெட்ஷீட் போத்திட்டு போலான்னு பார்க்க ஆனா நம்ம ஹீரோயின் எட்டி ஒரு மிதிக்கிறாங்க. இதனால காலையிலேயே நம்ம ஹீரோ இடுப்பு வலிக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்க. குடும்பம் ஒத்துமொத்தமும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றது இவங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ கசமுசா நடந்திருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்துட்டு குழந்தைக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்ச்சி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்த கபீருடைய அராஜகம் சோ அதிகமாகிட்டே போகுது. எப்ப பாரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பேத்தி விட்டுட்டே இருக்கான். ஹீரோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலி கம்பெனில வேலை செய்யற எல்லாருக்கும் தான் எடுத்துட்டு வராங்க. ஹீரோ எனக்கும் கொஞ்சம் சீக்கிரமா போடன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் லைன்ல போய் வெயிட் பண்ணுன்னு சொல்ல அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா குடுகுடுன்னு இந்த காய் ஓடி வந்து ஐயோ என் செல்லமே வேலை செஞ்சு உனக்கு எவ்வளவு வேர்க்குது பாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்துட்டு கேர் பண்ணிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் கடுப்பாயி சோ காயு கையில இருந்து துண்டை வாங்கி என் புருஷனுக்கு நானே தொடச்சுக்கிறேன், நீ ஒன்னும் கேர் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் காண்டாயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதை வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோ பாத்துறோம். அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஆனா அவன் என்ன பண்ண முடியும், ஹீரோயினும்
ஹீரோவும் புருஷன் முன்னாடி இல்லையா, அதனால அவனுங்க வந்துட்டு அமைதியா போயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி அவளுடைய புட்டிக் பக்கத்துலயே புதுசா வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோடைய செகண்ட் ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வந்து உன்னோட பிளான் என்ன சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லா பிளான்கான எல்லா காசு இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகுன்றத சொல்லிட்டு இருக்கக்குள்ள, என்கிட்ட இவ்வளோ காசு இல்லை, இன்வெஸ்டர் யாராவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்ல, உன்னுடைய ப்ராஜெக்ட்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்குமே வந்துட்டு ஒரு நல்ல வேலை கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும்லன்னு சொல்ல, இப்போ 2 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிட்டாங்க. இவன் என்ன பண்ணுறா, நம்ம செகண்ட் ஹீரோக்கு பிடிச்ச குக்கீஸை வாங்கி கொடுத்தேன், எனக்கு இந்த குக்கீஸ் தான் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சிகிட்ட கேட்க, ஹீரோடைய தங்கச்சி அதெல்லாம் தெரியும் புடின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஒரு வேலை இருக்குமோ, இவ்வளவு சின்ன வயசுல இருந்து நம்ம செகண்ட் ஹீரோ லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாளோ தெரியல, பண்ணிருக்கலாம். இப்போ மறுபடியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ எப்பயும் போல வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சில்மிஷா பண்ண, ஹீரோயின் எப்பயும் போல கத்தி காமிச்சு மிரட்டன்னு சொல்லிட்டு அங்க ஒரே குஜாலமா நடந்துட்டு இருக்குது. இப்போ செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு அந்த குக்கீஸ் எடுத்துட்டு வரான் பாருங்க. இந்த லதா இருக்கா தெரியுமா, அவன் என்ன பண்றா, வேணும்னே பாத்ரூம்ல வழுக்கி விழுந்த மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு பாத்ரூம்குள்ள நம்ம செகண்ட் ஹீரோவை கூப்பிட்டு பாத்ரூம்லயே வச்சு கதற ரேட் பண்ணலான்னு ட்ரை பண்ண. ஆனா நம்ம செகண்ட் ஹீரோவா, உன்னோட வலையில சிக்க மாட்டேன் நான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்ப யார் வலையில சிக்க போற நீ, இந்த மாதிரி வந்துட்டு அந்த இவ கூட அதாவது காயு கூட சுத்த போறியா அப்படின்னு சொல்ல, நீயும் காயும் என்னோட டைப்பே கிடையாது, எனக்கு பிடிச்ச பொண்ணு யாருன்றது உனக்கு அப்புறமா தெரிய வரும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ அங்கேருந்து போயிட்டான். ஆக்சுவலி நம்ம செகண்ட் ஹீரோவுடைய தங்கச்சி பின்னாடி சுத்துறதே, ஹீரோவுடைய தங்கச்சியை வந்துட்டு லவ் பண்ண வச்சு அவளை வந்து பார்த்தீங்கன்னா நட்டநடு வந்துட்டு காட்டில் விடுறது தான் அவனோட பிளானே. இது தெரியாம இந்த பிள்ளை வேற பிசினஸ் பார்ட்னர்ல சேர்த்துக்கிட்டாலா, இதை இவங்க அப்பா கிட்ட கூட இவன் சொல்ல வந்துட்டு மறைச்சிடறா. அப்பா கேட்குறாங்க யாருமா உன்னோட பிசினஸ் பார்ட்னர்னு, ஆனா இவன் சொல்ல மாட்டேன்றா, அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கா இல்லையா, அவர் என்ன பண்றாரு, செகண்ட் ஹீரோடைய அப்பா கிட்ட என்னுடைய வந்துட்டு இதுல மில்லுல தீ பிடிச்சிச்சு இல்லையா, எனக்கு 2 பேர் மேல டவுட்டு, ஒன்னு அந்த கபீர், இன்னொன்னு ஹீரோ என் கூட தான் இருந்தான், பட் எனக்கு அவன் மேல டவுட்டாவும் இருக்கு, இன்னொன்னு அந்த கபீர், ஆனா அந்த கபீர் என்கிட்ட தான் வேலை செய்யறான், 2 பேரையுமே என்னால சந்தேகப்பட முடியல, நீ தான் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லணும்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோட அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோடைய அப்பா, ஹீரோயினோட அப்பா. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம செகண்ட் ஹீரோ காண்டாகிறான், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டேன்றான். இப்போ இவன் என்ன பண்ண, நானும் சீக்கிரமாக மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்ல, இதை கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது, அவ்வளோ சீக்கிரம் இவன் மூவ் ஆன் ஆகிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டே வந்துட்டு கம்பெனிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவ. இந்த பக்கம் அந்த பக்கம் யாரையோ தேடிட்டு இருக்காங்க. அப்பா வந்து யாரம்மா தேடுற, உன் புருஷனு தெரியான்னு சொல்ல, இல்லைப்பா ஆமா அவன் எங்கே போயிட்டான்னு கேட்க, பத்தியா சாப்பாடு உன் புருஷனுக்கு தானே எடுத்துட்டு வந்தேன், அவன் எங்கே போனானே தெரியல, ஏதோ சொல்லாம எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கடுப்பை ஹீரோ தேடுறதுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு படிச்சுட்டு இருக்கான். 10ஆவதுக்கு இந்த கிராமத்தில் வந்துட்டு வெறும் நெல் மட்டும் தான் விளைய வைப்பாங்க போல இருக்கு. ஹீரோ வந்துட்டு அந்த நெல்லுக்கு பதிலாக காய்கறியை விளைய வைக்கலான்னு சொல்லிட்டு ரிசர்ச்லாம் கூட பண்ணிட்டு இருக்கான். அதை பற்றி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாரதி செகண்ட் ஹீரோவோட விட நல்லா படிச்சிருக்க, நல்லா ரிசர்ச்லாம் பண்ற, ஆனால் நீ இதை எப்போதான் வந்துட்டு ஊர்க்காரங்களுக்கு தெரிய வைக்க போற, ஊர்க்காரங்க முன்னாடி நீ வந்துட்டு ஏதோ ஜோக்கர் மாதிரி காமிச்சிட்டு இருக்கன்னு சொல்ல, ஹீரோயின் இந்த பேச்செல்லாம் கேட்காம வந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ எரும மாட்டுக்கு ஹீரோயினோட பேரை வச்சு கூப்பிட, இதை கேட்ட நம்ம ஹீரோயின் கடுப்பை ஹீரோ தொத்தி அடிக்க வர, ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு என்ன என் மேல அவ்வளோ கோவம், எரும மாட்டுக்கெல்லாம் என் பேரை வச்சு கூப்பிடுற, எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்ல, ஹீரோ கேட்கறான், எதனாலமா உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்க, அதுவா ஃபிளாஷ்பேக் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் தங்கச்சியை பார்க்க, தங்கச்சி ஏதோ ஃபேர்னஸ் கிரீம் வந்துட்டு ரெடி பண்ணி தடவிட்டு இருக்காப்புல இருக்கு. ஹீரோ அதை கூட ஹீரோயினுக்கும் கொடுக்கணும்னு சொல்ல, நீ போய் சாணியில ரெடி பண்ணிக்கணும், அதில் தான் ரெடி பண்ணேன்னு சொல்ல, ஹீரோவும் சாணி எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க, ஃபேர்னஸ் கிரீம்னு ஹீரோயின் அந்த மூஞ்சில தடவை, ஹீரோயினுக்கு சாணினா அலர்ஜி போல இருக்கு. 1 மாசத்துக்கு வந்துட்டு அந்த அலர்ஜி போல, அப்பல இருந்து தான் நம்ம ஹீரோவை வெறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹீரோயின் இந்த மாதிரி உன்னால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்ல, ஏமா சாணிக்காக எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு கோச்சுக்கிட்டா நான் என்னமா பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சிரிப்பு மூட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட, அம்மா நீங்க என்ன பண்ற, இந்த மாதிரி நீ கம்பெனில வேலை செய்யாமன்னு சொல்ல, ஹீரோனுடைய ரிசர்ச் லேபுக்கு கூட்டிட்டு போற நம்ம ஹீரோயினை. ஆக்சுவலி இது லேப் கிடையாது, ஒரு சின்ன ஒரு கூடார மாதிரி இருக்கிற ஒரு இடம். அந்த ஊர் மண்ணை எடுத்து நம்ம ஹீரோ வந்துட்டு நிறைய காய்கறி எல்லாம் விளைய வச்சு பார்த்துட்டு இருக்கான். இதுதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இது எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அவன் வளர்க்குற எரும மாட்டை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு காமிக்க, அந்த எரும மாடு கூட ஒரு டிரைவ் ஒன்று போறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சேத்துல விளையாடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே அந்த சேத்தை கழுவிட்டு இருக்க, அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோவும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனா அதுக்குள்ள நண்டி மாதிரி இந்த செகண்ட் ஹீரோ அந்த இடமா வந்துட்டு கிராஸ் பண்ண, ஹீரோயின் செகண்ட் ஹீரோவை பார்த்துடுறாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன, ஒன்றும் நடக்கல. ஹீரோ கடுப்பாயிடுறான், ஏடா எந்த நேரத்துல எங்கடா வந்து கரடி மாதிரி உள்ள பூந்துருக்குன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ பார்த்து, என்ன எதுக்கு இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, செகண்ட் ஹீரோவும் கடுப்பாயிடணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா
நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ இப்போ வீட்டுக்கு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வர அவங்க அப்பா திட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க நீ, செகண்ட் ஹீரோ விட நல்லா இப்போ வந்துட்டு படிச்சிருக்க, அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்க, இந்த மாதிரி நீ ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருக்க, ஆனால் வந்துட்டு பார்த்தோன்னா நீ ஊர் மக்களுக்கு எல்லாருக்கிட்டையுமே ஜோக்கர் மாதிரி நீ நடந்துட்டு இருக்க, சீக்கிரமா வந்துட்டு உன்னுடைய ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு இந்த அதாவது வில்லேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவராக ஒரு பதவிக்கு நீ வரணும், அதுக்கான எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல ஹீரோ அப்பா அதெல்லாம் இருக்கட்டும்ப்பான்னு சொல்ல மாமனார் மாதிரி நீயும் வந்துட்டு ஃபோர்ஜரி பண்ணத்தெல்லாம் பண்ணாதுன்னு சொல்ல ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னது மாமனார் மாதிரி ஃபோர்ஜரி தனமா, என்னப்பா சொல்றீங்கன்னு சொல்ல ஆமாம் உன்னோட மாமனார் வந்துட்டு நெல் எல்லாத்தையுமே பிளாக்ல விற்று ஏதோ ஃபோர்ஜரி தனம் பண்ணுறாருன்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஹீரோவுக்கு செம ஷாக் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலி என்னன்னா இந்த கபீர் யாருக்கா தெரியுமா வேலை செஞ்சுட்டு இருக்கான், இந்த இவருக்கா தெரியுமா காயுடைய அப்பாவுக்காக தான். என்னன்னா அவன் நெல் மூட்டையெல்லாம் அங்கிருந்து திருடி பிளாக்ல விற்று அந்த காசை கொண்டாந்து இந்த காயுடைய அப்பாவுக்கு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு எப்பயும் போல வந்துட்டு நம்ம ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருக்க. ஸோ அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு ஹீரோடைய அப்பா வர ஸோ வேலைக்கார மாதிரி என்னோட பையனை ட்ரீட் பண்ணிட்டு இருக்க, இதுக்குதான் நீ வீட்டுக்கு வந்துட்டு மாப்பிள்ளையே என் பையனை வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோயினோட அப்பா கிட்ட சண்டைக்கு போவ ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா கிட்ட சமாதானம் பேச, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா, உன்னோட அப்பா வந்துட்டு என் பிள்ளை இப்படி வேலை வாங்கிட்டு இருக்கான், உன் புருஷன் தானே இவன், கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டி விட்டுட. டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிட்டு போயிட்டு, அப்பா நான் இங்க வேலை செய்யறதே அந்த கபீர் வந்துட்டு ஏதோ ஃபோர்ஜரித்தனம் பண்றான், அதை கண்டுபிடிக்கிறதுக்காகனா தயவு செஞ்சு ப்ளீஸ் பா வந்துட்டு இது கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல, இங்க பாருடா நீ என்ன படிச்சிருக்க, ஆனா இங்க வந்து ஒரு வேலைக்கார மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க, சரி ஓகே உனக்கு நான் 1 மாசம் டைம் தரேன், அந்த 1 மாசத்துக்குள்ளே நீ அந்த கபீருடைய ஃபோர்ஜரித்தனத்தெல்லாம் உன் மாமனார் கிட்ட சொல்லிடுற, அப்படி இல்லைன்னா நீ நல்ல படிச்சிருக்க, நல்ல வந்துட்டு வேலைக்கு உனக்கு வந்துட்டு வெளியூர்ல நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்குதுன்ற விஷயத்த நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவும் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்றான். ஸோ இப்படியே வந்துட்டு இந்த சீன் கட் ஆகுது. ஸோ இப்போ ஹீரோடைய அப்பா அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகல. ஸோ ஒரு சில கட்டைங்கள்லாம் வந்துட்டு மேலேருந்து விழ வருது பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் நடுவில் வர ஹீரோ நடுவில் ஓடி வந்து நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஆனா ஹீரோயினோட மண்டை மேல விழ வந்த ஒரு கட்டை நம்ம ஹீரோடைய மண்டையிலே விழுந்துருது. அவ்வளவுதான், மண்டையிலேருந்து போலன்னு ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் செம்மையா பயந்துடுறாங்க. கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா பதறி போய் நின்றுட்டு இருக்க. ஹீரோடைய அப்பா செம்ம கோவத்துல, இதுக்குதான் என் பையனை வந்துட்டு வீட்டோட மருமகனா நீ வச்சுக்கிட்டியா, என் பையனை கொலை பண்ண பாக்குறியான்னு சொல்லிட்டு மறுபடியும் குடும்பத்துக்கு நடுவில் சண்டை வர இப்போ ஓடி வந்து இந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயின் கிட்ட நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கும் சரி ஹீரோடைய தங்கச்சிக்கும் செமையா காண்டாவுது. ஆனா அங்க அடிப்பட்டது ஹீரோவுக்கு லூஸ் மாதிரி வந்து இவன் ஹீரோயின் கிட்ட கொஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயின் டாக்டர் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. இதனால வந்துட்டு நம்ம செகண்ட் ஹீரோவும் கடுப்பாயிட்டு வந்து ஓரமா நின்றுட்டு இருக்கான். அப்ப ஹீரோடைய தங்கச்சி வந்து என்னப்பா எங்க அண்ணியுடைய கையெல்லாம் பிடிச்சி பேசிட்டு இருக்கு, இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்றேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்ப என்ன நான் ஹீரோயினுக்கு ஆறுதல் தானே சொன்னேன், வேற என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிச்சுட்டு இருக்கா. ஆனா இவ கத்திட்டு இருக்கா கொஞ்சம் காண்டாயி. ஸோ அதனால இவன் என்ன பண்றான், டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தங்கச்சி பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிட்டு நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமான்னு கேட்க இவ கடுப்பாய் என்ன பண்றா, பொழிச்சுன்னு ஒரு அரைஞ்சிடுறா. ஸோ அங்கிருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி இவன் வந்து பாத்தீங்கன்னா இவனை லவ்ல சிக்க வச்சு இவளை நட்ட நடு ஆத்துல விடுறதா அவனோட பிளானு. ஸோ இது தெரியாம நம்ம ஹீரோடைய தங்கச்சியும் அவனை பொழிச்சுன்னு அரைஞ்சிட்டு போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ மேல லைட்டா பாசம் வந்தது. ஏன்னா அவ்வளவு பெரிய கட்ட விழ வந்து ஹீரோயின் வந்துட்டு காப்பாத்திருக்காங்களே ஹீரோ, அதனால ஹீரோயினுக்கு லைட்டா ஹீரோ மேல பாசம் வர. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய தங்கச்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹீரோ பிடிச்சிருக்கு. பட் ஆனா அவ வந்து பாத்தீங்கன்னா உண்மையான பாசத்தை வந்துட்டு காமிக்கணும், ஹீரோயின்காக தான் அவன் இதெல்லாம் பண்றான்றத அவ லைட்டா புரிஞ்சுக்கிறா. அவன் வந்துட்டு புத்திசாலி தான். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருசா செகண்ட் ஹீரோடைய வலையில விழாம இருக்க. செகண்ட் ஹீரோவா ஹீரோ பழி வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சி தான் கரெக்ட்னு சொல்லிட்டு லூஸ் தனமா இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ 2-3 நாள் கழிச்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டான். அப்ப கூட வந்தோடனே நம்ம ஹீரோயின் கிட்ட சில்மிச்சஸ் ஸ்டார்ட் பண்ண ஹீரோயின் கடுப்பாய் கத்துறாங்க, டேய் விடுறா டேய் அப்படின்னு சொல்ல. அந்த பக்கமா நம்ம ஹீரோயினோட அம்மா வர அப்பயும் நம்ம ஹீரோ ரொமான்ஸை விடுற மாதிரி இல்லையே, டேய் மாமியார் முன்னாடியே என்னடா மஜாவா இருக்க, ஒழுங்கா போடா வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தட்டி விட்டுறாங்க நம்ம ஹீரோயினோட அம்மா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் காய்கறி வாங்கறதுக்காக வராங்க. அங்க வந்துட்டு நின்று காய்கறி வாங்கிட்டு இருக்க. இதை நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு அகைன் காண்டாவோட அம்மாவனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து எதுவுமே பேசாம அமைதியா கிளம்பிடுறான். ஸோ இப்போ என்ன பண்ணா என்னையா காண்டாக்குற இருறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோடைய தங்கச்சி கிட்ட போயிட்டு ஸோ லவ்ஸா வந்துட்டு பேசிட்டு இருக்க. ஹீரோடைய தங்கச்சியா கடுப்பாயிடுறா. அவளுக்கு புரியுது, பட் இருந்தாலும் இவன் பொய்யா லவ் பண்ணக்கூடாது, உண்மையா லவ் பண்ணுன்றதுக்காக கொஞ்சம் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. ஹீரோடைய தங்கச்சி பின்னாடி நம்ம செகண்ட் ஹீரோ சுத்துறத இந்த லதா வந்துட்டு
புரிஞ்சுக்கிறான். அதனால இவ டைரக்டாவே கேட்டுறா, என்னடா ஹீரோ பழி வாங்கிறதுக்கு ஹீரோடைய தங்கச்சி பின்னாடி சுத்துறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோட்ட கேட்க, செகண்ட் ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் இவன் கொஞ்சம் காண்டாகி இந்த லதா என்ன பண்றா, ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹீரோடைய அப்பா கிட்ட போட்டு கொடுத்துறா, உங்க பையன் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் காசுக்காக வந்துட்டு ஹீரோடைய தங்கச்சிகிட்ட கொடுத்துருக்கான்னு சொல்ல, அப்பா சம்மடி வந்துட்டு வலுத்து வாங்கிட்டு இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு நீ ஹெல்ப் பண்ணதே ரொம்ப பெரிய தப்பு, உனக்கு எவ்வளவு தைரியம், இந்த மாதிரி நீ போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட வழிஞ்சிட்டு இருக்கியா, மார்க்கெட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, செகண்ட் ஹீரோ காண்டாகி லதாவை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் அரிசி மூட்டையை திருடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கபீர் என்ன பண்றான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்க, இது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் கேட்டுட்டு கபீர் கரெக்டா அரிசி மூட்டையை திருட வரக்குள்ள ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு கபீருடைய ஆளுங்களையும் கபீரையும் கையும் களமா பிடிச்சிடலான்னு அங்க போனா, கபீருடைய ஆளுங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டையும் போட்டு செம்மையா பொலன்னு பொழந்துட்டு இருக்க. அந்த நேரம்னு பார்த்து கரெக்டா நம்ம ஹீரோயினோட அப்பா வந்துடுறாங்க. அப்பாடா கபீருடைய உண்மையான மூஞ்சி ஹீரோயினோட அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்பட்டான். ஆனா கபீரை எதுக்காக அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூசு மாதிரி நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு நம்பவே மாட்டேன்றாரு நம்ம ஹீரோவை. அவருக்கு 2 பேர் மேலேயும் தான் டவுட்டு, பட் இருந்தாலும் ஹீரோவும் சுத்தமாக நம்பவே இல்லை. ஹீரோவும் நல்லா சம்மடி கபீர் கிட்ட வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஏதோ அடி வாங்கிட்டு வந்திருக்கான்னு நல்லா தெரியுது. அதனால மருந்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு மருந்து தடவி விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோவும் நடந்ததெல்லாம் சொல்ல, ஆனால் நம்ம ஹீரோவை நம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ அந்த கபீர் மேலே சந்தேகப்படுறியா, சரி ஓகே இந்த விஷயத்துல நான் உனக்கு நம்புறேன், இந்த மாதிரி வந்துட்டு நீ தனியாக வந்துட்டு பிளான் போட்டால் எதுவும் வந்துட்டு சொதப்பிக்கும், அதனால நம்ம போயிட்டு செகண்ட் ஹீரோட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ஹீரோவை கூப்பிட்டா ஹீரோ நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்ம ஹீரோ ஒரு ரவுடி புத்தி இல்லாதவன் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் போயிட்டு செகண்ட் ஹீரோட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போவேன். ஆனா ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேன்றான். ஆனா எப்படியோ நம்ம ஹீரோயின் அடிச்சு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வர செகண்ட் ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ப மாட்டேன்றான் கபீர் இந்த மாதிரிலாம் பிளாக்ல அரிசி விற்கிறான்னு. ஆனா அதுக்கப்புறமா ஹீரோயின் இல்ல இந்த மாதிரி எனக்காக நம்பி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் சிரிச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட பேச இது பார்த்து நம்ம ஹீரோக்கு காண்டாயிடுது. ஹீரோயின் அங்கிருந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிடுறோம். ஹீரோயின் கடுப்பாவுறாங்க, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ காண்டாவற, உனக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் சும்மா பொம்மை கல்யாணம் மாதிரி, இந்த ஊர் உலகம் என்ன தப்பா பேசக்கூடாதுன்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி நீ என்ன லவ்வா பண்ற, எதுக்கு இப்போ நீ இவ்வளோ பொசிட்டிவ் ஆகிறன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவா சின்ன வயசுல இருந்தே பாவம் நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருக்கோம், அதை சொல்ல முடியாம நம்ம ஹீரோவும் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோம். ஸோ இப்படியே கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குமே விஷயம் தெரிஞ்சுது. இந்த மாதிரி செகண்ட் ஹீரோ தான் வந்துட்டு தன்னோட தங்கச்சியுடைய அந்த புது அது பியூட்டிஷியன் பார்லருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோ திட்டுறான், இந்த மாதிரி நீ உனக்கு காசு வேணும்னா எனக்கு எங்கிட்ட கேட்க வேண்டியதுன்னு சொல்ல, ஹீரோயின் தச்ச ட்ரெஸ்ஸுக்கே நீ இன்னும் காசு தரல, நீ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு தர போறியா, என்னோட விஷயத்த நானே பார்த்துக்கிறேன் விடுனா, அதுவும் இல்லாமல் நானா வந்துட்டு ஒன்றும் காசு கேட்கல, அவனா தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னா, லக்ஷ்மி என்னை தேடி வரக்குள்ள நான் ஏன் அதை இக்னோர் பண்ணணும், அப்பா கிட்ட மட்டும் மாட்டி விட்டுறாத, ஏன்னா அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா கொண்டுடுவாருன்னு சொல்லிட்டு இவன் நல்லா விவரமாக தான் பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் சரி ஓகே ஏதோ விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கும் சண்டை நடந்துச்சு இல்லையா, அதனால 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி தூங்கிடுறான், ஹீரோயினும் திரும்பி தூங்கிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் வந்துட்டு அந்த புதுசாக பார்லரில் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதை போயிட்டு பார்க்கலான்னு போவேன். அந்த இடத்துல நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான். செகண்ட் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட பேச வர, ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோ அவனுடைய வீட்டுக்கும் போயிருப்பான், ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கும் வரல, அதனால வந்துட்டு ஹீரோவுடைய தங்கச்சி கிட்ட பேசிட்டு போலான்னு வர, இப்போ ஒன்னே உனக்கும் ஹீரோக்கும் சண்டையா அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வந்து செகண்ட் ஹீரோ கேட்க, இதை நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி நோட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொய்யால உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ இவ்வளோ சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு நினச்சிட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி இருக்கா இல்லையா, அவளுடைய அப்பாவுக்குமே வந்துட்டு விஷயம் தெரிஞ்சிருச்சு. அதனால அவளை பிடிச்சி செம்மையாக கத்திட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம், இந்த மாதிரி உன்னுடைய பார்லருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, செகண்ட் ஹீரோவுடைய வீட்டுக்கு போயிட்டு செம்மையாக கத்துறாரு, உன்னோட பையனை வந்துட்டு உன்னோட வேலையை மட்டும் பார்க்க சொல்ல, உன்னுடைய வேலையை தேவையில்லாமல் எங்கள் குடும்ப விஷயத்துலலாம் தலைக்கிட்டான்னா அவ்வளோதான், என் பொண்ணு பின்னாடியெல்லாம் அவன் சுற்றினானா அவன் கையை காலை வெட்டி போட்டுருன்னு சொல்லிட்டு கத்த, உடனே வந்துட்டு செகண்ட் ஹீரோடைய அப்பா செகண்ட் ஹீரோவை கத்துறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த பொண்ணுடைய வந்துட்டு பார்லர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு வாங்கிடுன்னு சொல்ல, அப்பா அவளை எல்லா ஒர்க்கையும் பண்ணிட்டா, காசுலாம் வாங்க முடியாது, பிஸ்னஸில் போட்ட காசுப்பா, நான் கண்டிப்பாக அந்த காசை எடுத்துருவேன்னு சொல்ல, நீ அந்த காசை எடுக்கிறியோ இல்லையோ அந்த காசை கீழே கூட நான் போட்டேன்னு நான் நினச்சிக்கிறேன், ஆனால் நீ அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணாதன்னு சொல்ல, உடனே அவனுடைய அம்மா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அவனுடைய அப்பாவை, அதாவது அவங்க ஹஸ்பண்டை. இந்த மாதிரி நம்ம பையனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில், அதாவது நம்ம ஹீரோயினோட அப்பா செகண்ட் ஹீரோடைய அப்பா செகண்ட் ஹீரோடைய அப்பா இவங்க 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸு, ஏதோ ஒரு வந்துட்டு சண்டையினால தான் பிரிஞ்சு
புரிஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அதனால உங்க சண்டையில ஏன் தேவையில்லாம பையனோட வாழ்க்கையை கெடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்த, இப்போ இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மில்ல ஹீரோயினுடைய அப்பா தெரியாதனமா கீழே விழுந்துடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவ, இதுதாண்டா சான்ஸ், இன்னைக்கு நைட்டே மில்லில் இருக்க கொஞ்சம் மூட்டையை வந்துட்டு திருடிடணும்னு சொல்லிட்டு இந்த கபீர் என்ன பண்ணா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வச்சு மில்லில் இருந்து மூட்டைங்களாம் திருட கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோக்கிட்டையும் செகண்ட் ஹீரோடைய அப்பா கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே இவங்க போட்ட பிளான் தான், இந்த கபீர் மாட்டணும்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பாவை கன் எடுத்துட்டு வந்து உனக்கு எவ்வளோ தைரியம், பிளாக்ல இந்த மாதிரி நீ வித்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த இடத்துல செம்ம பெரிய கலவரம் ஆகுது. கபீருடைய ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோ பிடிச்சி அடிக்க, ஆனால் எப்படியோ வந்துட்டு கபீரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கபீர் செம்ம காண்டில் நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிட்டு போகிறான். ஆனால் இந்த டைமில் நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்து ஒரு சிரிப்பை வந்துட்டு சிரிக்கிறாங்க. ஹீரோவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சேர்ந்து நம்ம செகண்ட் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினோட அப்பா முதற்கொண்டு இந்த மாதிரி வந்துட்டு நீ லூஸ் தனமாக இருந்த, இல்லைனா ஃபர்ஸ்டே அவனை பிடிச்சிருந்துருக்கலாம், இப்போ பார் செகண்ட் ஹீரோ சூப்பராக பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு மொத்த கிரெடிட்டையும் செகண்ட் ஹீரோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் பண்ணதெல்லாமே என்னமோ நம்ம ஹீரோ தான். ஆனால் ஹீரோ அதை பற்றி பெருசாக எதுவும் கண்டுக்கவே இல்லை. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த செகண்ட் ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினுடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி கபீரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, உனக்கு ஓகே தானே, எல்லாம் நார்மல் தானே அப்படின்னு கேட்க ஹீரோக்கு காண்டாயிடுது. நம்ம ஹீரோ டக்குன்னு என் ஒய்ஃபை கேர் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாருன்னு சொல்ல, நான் நார்மலாக தானே வந்துட்டு அவளை கேர் பண்ணேன், வேறு எதுவும் தப்பாலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஸோ வந்துட்டு செகண்ட் ஹீரோ முன்னாடியே இப்போ நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ பிடிச்சி கத்துறாங்க, இங்கே பார் ஊருக்கு தான் வந்துட்டு நீ நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், மற்றபடி வந்துட்டு உனக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, நீ எதுக்காக ஓவர் ரியாக்ட் பண்ணுறேன்னு சொல்ல ஹீரோவுக்கு கடுப்பாயிடுது. டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் அவ்வளோதான் செம்ம காண்டாயி நம்ம ஹீரோ புளிச்சுன்னு ஒரு அரைஞ்சிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் என்ன தொடன்னு சொல்லி கேட்க ஹீரோ டக்குன்னு நான் தொட்டா மட்டும் இந்த மாதிரி கத்துற, செகண்ட் ஹீரோ தொட்டா மட்டும் வந்துட்டு நீ அமைதியாக இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் நீங்கள் பாரு ஓவராக பேசிட்டு இருக்காது, இதுக்கப்புறமா உனக்கு எனக்கு ஒரு சம்மந்தமும் கிடையாது, என்னை வந்துட்டு இதுக்கப்புறம் நீ டச் பண்ணுறதா இருந்தால் என் பெர்மிஷனோட தான் டச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் நீங்கள் பாரு உன் வேலை என்னமோ நீ அதை மட்டும் பார்த்தா நல்லதாக இருக்கும்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டு என்ன பண்ணுறா, நல்லா சரக்கடிச்சிட்டு அவனுடைய அப்பா வீட்டுக்கு போவ, அப்பா கண்டுபிடிச்சிடாரு, என்னடா இந்த மாதிரி உனக்கும் ஹீரோயினுக்கு ஏதாவது சண்டையா நான் இங்கே வந்திருக்கேன்னு கேட்க ஹீரோ டக்குன்னு ஏன்பா இது என் வீடு தானே, நான் வரக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க அப்பா கிட்ட எதுவுமே சொல்லாமல் தூங்கறதுக்காக போயிடுறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்கு ஹீரோ தேடிட்டு வராங்க. ஹீரோவுடைய தங்கச்சி உனக்கும் ஹீரோக்கும் ஏதாவது சண்டையா என்ன, நேற்று நைட்டே வந்துட்டு அண்ணன் இங்கே வந்துட்டானேன்னு சொல்ல, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய தங்கச்சியை ஷாப்புக்கு கூட்டு போகிறதுக்கு செகண்ட் ஹீரோ வரான். இந்த விஷயத்த நம்ம செகண்ட் ஹீரோ கேட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயின் எல்லாம் இவனால தான் அப்பர் சண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்க செகண்ட் ஹீரோ குடுகுடுன்னு ஓடி வந்து உனக்கும் ஹீரோக்கும் சண்டையா, ஹீரோ ஒன்று ஏதாவது அடிச்சிட்டானான்னு சொல்லிட்டு நம்ம இவன் முன்னாடி அதாவது ஹீரோடைய சிஸ்டர் முன்னாடியே ஹீரோயினோட கையை பிடிச்சி கேட்க இப்போ உடனே நம்ம ஹீரோயின் ஸோ வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. ஹீரோவுடைய சிஸ்டர் எங்கள் அண்ணன் வந்துட்டு ரொம்ப ரூடானவன் தான், ஆனால் இப்படி பொம்பளைங்க மேலெல்லாம் கை வைக்க மாட்டான்னு சொல்ல ஹீரோயினும் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி செகண்ட் ஹீரோ கிட்ட பேச செகண்ட் ஹீரோக்கு செம கடுப்பாயிடுது. ஸோ பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுடைய சிஸ்டர் அவளுமே அங்கேருந்து ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ இவன் வந்துட்டு இவ்வளோ கேர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹீரோயினை இவன் இவ்வளோ கேர் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கடுப்பாய் அங்கேருந்து போயிட இப்போ நம்ம ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்ணுறாங்க, ஹீரோக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கபீரோட பிளேஸை கொடுக்குறாங்க. கபீர் வந்துட்டு மேனேஜர் பிளேஸில் இருந்திருப்பான். இப்போ ஹீரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் சூப்பர்வைசர்னு சொல்லிட்டு அவனுடைய பிளேஸ் உயர ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக வராங்க. பிகாஸ் ஏன்னா ஹீரோ என்னதான் மூளை இல்லாதவன் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாலும் ஆனால் நல்லா வேலை செய்கிறவன் இல்லையா. ஸோ இதனால நம்ம ஹீரோயினுடைய அப்பாவுமே லைட்டாக ஹாப்பியாக வராங்க. பிகாஸ் ஏன்னா அவருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு போல இருக்கு. ஸோ இப்போ தொழிலாளிகள் எல்லாருமே ஹீரோவை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் சமாதானப்படுத்துறதுக்காக நம்ம செகண்ட் ஹீரோ பூவெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் கிட்ட கொடுக்க அவள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடுப்பாவரா, இந்த மாதிரி வந்துட்டு நான் தான் சொல்லியிருக்கேன் அவங்க என்னோட அண்ணியாக மாறிட்டாங்க, நீ ஏன் தேவையில்லாமல் ஓவர் ரியாக்ட் பண்ணுற, நீ அவங்கள வந்துட்டு இன்னும் லவ் பண்ணுறதுன்னு சொல்ல, இல்லை நான் என்னோட லைஃப்பில் மூவ் ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன், நான் உன்னை டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, என்ன பைத்தியம் நீ நினச்சிட்டு இருக்கியா, எங்கள் அண்ணன் நீ பழி வாங்கிறதுக்கு தானே என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுகிற, ஒழுங்கா இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சிஸ்டர் சொல்ல, ஆனால் அவங்க முன்னாடி இப்படி சொல்கிறாங்க, ஆனால் தனியாக போயிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கபீர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜெயிலேருந்து ஜாமீனில் எடுத்துடுறாரு நம்ம இவனுடைய அப்பா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காயோடைய அப்பா வந்துட்டு ஜெயிலேருந்து எடுத்துட்டு இதுக்கப்புறமாவது ஒழுங்காரு ஓகேவா, என் பேர்லாம் எதுவும் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல கபீருக்கு நம்ம ஹீரோ மேலே செம்ம கடுப்பாகுது. இப்போ கபீரையாலோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதாவது பெயிலேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் வந்துட்டு ஹீரோயினோட அப்பாவுக்கும் தெரிய வர ஹீரோவுக்கு டவுட் வருது, கபீர் மட்டும் வந்துட்டு இதுக்கு மெயின் காரணம் கிடையாது, இவனுக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும், அதுவும் இல்லாமல் கபீர் இப்போ ரொம்ப கோவத்தில் இருக்கான், கண்டிப்பாக என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா நைட்டு கம்பெனியில் நிறைய பேரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒளிய வச்சுட்டு இருக்கான், கபீர் என்னை தேடி வந்தான்னா கண்டிப்பாக அவனை கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு பக்கத்தில் ரொம்ப சோகமாக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஹீரோ கிட்ட நம்ம அப்படி பேசிடக்கூடாது, ஏன்னா அவன் உயிரை
உயிரை கூட அவன் வந்துட்டு இது பணைய வச்சுக்கிட்டு நம்மள அவன் காப்பாத்தினானேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க சோகமா இருக்க, இன்னொரு பக்கம் கரெக்டா இந்த கபீர் அவனுடைய ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு போடுறதுக்காக கம்பெனி கிட்ட வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துல ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா கபீருடைய பிளான் ஃபிளாப் ஆயிடுது. ஸோ அவனுடைய ஆளுங்கள்லாம் இப்ப போனா நம்மள தான் வந்துட்டு தோலை உரிச்சு எடுத்துருவாங்க, இப்ப நம்ம போறது சரி கிடையாது, நம்ம வந்துட்டு பார்த்தோன்னா அப்புறமா அவனை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்ல கபீருமே அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயினுடைய அப்பா, ஹீரோவுடைய அப்பா, ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லாருமே கம்பெனிக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணி பார்க்க கபீரும் வரல, கபீரோட ஆளுங்களும் வரல, இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பாதியில் வந்து கிளம்பி போயிட்டான். தக்க சமயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் நல்லா சரக்கு அடிச்சுட்டு போகிறாங்க பாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனுடைய வீடு வந்தோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். இப்போ ஹீரோ மட்டும் தனியாக ஒரு காட்டில் தனியாக மாட்டிக்கிறான். அவ்வளோதான். இப்போ கபீருடைய ஆளுங்களும் கபீரும் போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவாங்க. ஹீரோயினுக்கு இங்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஏதோ ஒன்று தப்பா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கபீருடைய ஆளுங்களும் நம்ம ஹீரோவை கொண்டு போடல, அவ்வளோதான். இப்போ வந்து செம்ம அடிபட்டுடுது நம்ம ஹீரோவுக்கு. அந்த நேரம்னு பார்த்து ஏதோ ஒரு கார் ஒன்று வர கபீருடைய ஆளுங்களாம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோக்கு அடிபட்டுச்சுனோடனே ஹீரோயின் அழுதுகிட்டே ஓடி வராங்க. வந்து நம்ம ஹீரோவை ஓகேவா நார்மலாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு மூச்சே வருது. ஆக்சுவலி நேற்று நைட்டு யார் வந்திருப்பாங்கன்னா காயோடைய அம்மாவும் படத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருப்பாங்க. ஹீரோ அடிபட்டு கிடக்கத்தை பார்த்து காயு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு வந்திருக்கா போல இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவே பார்க்குறாங்க. என்னம்மா என் மேலே உனக்கு அக்கறையா என்ன பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்ல, அக்கறை இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாசத்தோட சொல்ல, அவ்வளோதான். இப்போ ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்சப் ஆகிடுது. ஹீரோ ரொம்ப ஹாப்பியாகிறான். என் மேலே நீ அக்கறை பறியா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, இப்போவே செத்து போனால் கூட எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்ல, என் மருமக மேலே அந்த கபீர் கையை வச்சிட்டானா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு இந்த கபீர் இருக்கிற இடத்த போய் தேடி போனால், ஆனால் அங்கே போனால் அந்த கபீரே இல்லை. ஸோ பெட்டி பிடிக்கலாம் எடுத்துகிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் போல இருக்கு அப்பர்சண்டி அப்படின்னு சொல்லிட்டு கபீரை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. இங்கே கபீரை வந்து பார்த்தீங்கன்னா காயுடைய அப்பாவும் திட்டிகிட்டு இருக்காங்க. ஏண்டா கம்முன்னு இருக்க மாட்டியா, உன்னை இப்போ தான் பெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன், ஹீரோ அடித்து தேவையில்லாமல் என் பேர் வெளியே வருதுக்கா, அமைதியாக இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவனை திட்டிகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இல்லையா நம்ம காயும், அதனால வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக காயு ஓடி வந்து ஹீரோவை டச் பண்ணி பேச, இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் பரவாயில்ல நீ அவனை காப்பாற்றின அப்படின்றதுனால நான் வந்துட்டு உன்னை ஜஸ்ட் ஃப்ரெண்டாக அலோவ் பண்ணுறேன் என் புருஷங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, இப்போ உடனே காயம் என்ன பண்ணுறா, ஹீரோவை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரா. இப்போ ஹீரோடைய நலவெல்லாம் விசாரிச்சுட்டு சரி நீ பத்திரமா இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. என்னதான் இவன் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் ஹீரோ மேலே வச்சிருக்க லவ் என்னமோ உண்மைதான் போல இருக்கு, ரொம்ப பாசமாக நடந்துக்கிறா நம்ம ஹீரோ கிட்ட. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லதா வேற செகண்ட் ஹீரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கடுப்பில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா செகண்ட் ஹீரோ இப்போலாம் ஹீரோடைய தங்கச்சி கூட இருக்கான் இல்லையா, அதனால வந்துட்டு இந்த லதா வேற செகண்ட் ஹீரோ வந்துட்டு காண்டாக்கிட்டு இருக்கா. நீ எதுக்காக இவ கூட பழகுறேன்னு எனக்கு நல்லா தெரியும், உன்னை நான் இவகிட்ட இருந்து பிரிக்காம வந்துட்டு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, செகண்ட் ஹீரோடைய அப்பா, ஹீரோயினோட அப்பா, இவங்க 3 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்துட்டு இந்த கிராமத்தில் இருக்க அந்த வயல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க போல இருக்கு. அதாவது கவர்மெண்ட்டை விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் நிறைய காசு தருவாங்க ரோடு போடுறதுக்காக. அதனால கிராமத்து மக்கள் எல்லாம் வயல்களை வந்துட்டு வித்துட்டாங்கன்னா இந்த கிராமத்தில் இருக்கவங்கலாம் அப்புறம் பக்கத்து கிராமத்துலேருந்து நெல் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கிராமத்து மக்களுக்கெல்லாம் பேசி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே முடிவு பண்ண. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்ல போவேன். ஆனால் நம்ம ஹீரோடைய அப்பா ஆமாம் கிராமத்தில் இருக்க வயலுங்களெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் இந்த டிசிஷனை எல்லாரும் சேர்ந்து தான்ப்பா எடுத்திருக்கோம், ஹீரோயினோட அப்பா அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோடைய அப்பான்னு சொல்ல, இப்போ இவங்க 2 பேரும் இந்த விஷயத்தில் தலகி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. அவங்க எப்பயுமே கிராமத்தோடைய நல்லதுக்கு பார்க்க மாட்டாங்க, அவங்க வந்துட்டு அவங்களுடைய பாக்கெட்டை நிரப்ப தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி திட்டி விட்டுட்டா. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஹீரோயினோட அப்பா, செகண்ட் ஹீரோடைய அப்பா, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ, இவங்க 4 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி உங்கள் வயல்வெளிங்களை வந்துட்டு விற்காதீங்க, அப்படி விற்றீங்கன்னா வந்துட்டு நமக்கு தான் நஷ்டம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இப்போ ஹீரோவுடைய அப்பாவா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக கூட்டிகிட்டு வந்து இங்கே பாரு அவனுங்க 2 பேருமே ஃபோர்ஜரி பண்ணுறவனுங்க, என்னோட எதிரிங்க, அதனால் அந்த எதிரிங்க கூட நீ கூட்டணி சேராத, எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்ல ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுறான். அப்பா அவங்க வந்துட்டு கிராமத்தோடைய நல்லதுக்கு தான்ப்பா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அப்பா அங்கே வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ நைட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் ஹீரோக்காக எதிர்பார்த்துக்கிட்டே வெளியே நல்லா தூங்கிடுறாப்பல இருக்கு. இதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம வெளியே தூங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை தூக்கி கொண்டு வந்து ரூமில் வந்துட்டு தூங்க வச்சிடறோம். அடுத்த நாள் காலைல விடியுது. ஹீரோயின் ஐயோ நம்ம வெளியே தானே படுத்திருந்தோம், எப்படி உள்ளே வந்தோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்து நான் தான் உன்னை உள்ளே தூக்கிட்டு வந்து போட்டேன், ஆக்சுவலி நீ எனக்காக வெயிட் பண்ணி பாவம் வெளியவே தூங்கிட்டியா செல்லம், ஏன் சொல்லன்னு சொல்லி கேட்க, செல்லமாவது கொல்லமாவது அதெல்லாம் நான் ஒன்றும் உனக்காக வெயிட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஸோ ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்பா வேற திட்டாங்க இல்லையா,
அதனால நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாக இருக்க ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை பேம்பர் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பாரு, நீ வந்துட்டு ரொம்ப நல்லவன் தான், இந்த கிராமத்துடைய வந்துட்டு நல்லதுக்காக தான் நீ பண்ணுற, ஆனால் உங்கள் அப்பா கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாங்க, அப்பா திட்டினதுக்கெல்லாம் ரொம்ப சோகமாகாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பேம்பர் பண்ண ஹீரோ உடனே இல்லை அப்பாவுடைய கோவம் எப்பயுமே என் மேலே இருக்காது, ஆனால் எப்பயுமே என்னன்னு தெரியல இந்த தடவை ரொம்ப என்ன திட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை அழுதுகிட்டே நம்ம ஹீரோயினை ஹக் பண்ண ஹீரோயினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹக் பண்ண அவங்களுமே ரிட்டர்ன் ஹக் பண்ணுறாங்க. இதை நம்ம செகண்ட் ஹீரோ பார்த்துட்டு காண்டாயிட்டு இருக்காண்டே, அவங்க புருஷன் பொண்டாட்டிடா கட்டி பிடிச்சா உனக்கு என்ன வலிக்குது அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அலறி அடிச்சுக்கிட்டே ஹீரோடைய அப்பா கிட்ட போயிட்டு ஹீரோக்கு என்னமோ ஆயிடுச்சு, சீக்கிரமாக வாங்க அங்கிள், என்னால் சுத்தமாக முடியல, என்ன ஆச்சு அவனுக்குன்னே தெரியல, வாங்க, அவனுக்கு கை காலாக இழுத்துட்டு இருக்குன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடி வராரு பாருங்க. பார்த்தா இதெல்லாம் நாடகம் போல இருக்கு. ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சாரி கேட்குறான். அப்பா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ், என்கிட்ட பேசுங்க, அவங்க 2 பேருமே கிராமத்துடைய நல்லதுக்கு தான்ப்பா வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, மக்கள் கிட்ட பேசுறதுக்கா, ப்ளீஸ்ப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அவர் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவத்தில் அங்கேருந்து போவேன். இப்போ ஹீரோவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு நார்மல் ஆகிட ஹீரோ டக்குன்னு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். அப்பா தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்கன்னா குட்டி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சமாதானம் ஆயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க அப்பா கூட வந்துட்டு ஹீரோ சேர்த்து வச்சாங்க இல்லையா, அதுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஆத்தங்கரை கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு லோட்டஸ் பறிச்சு கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு வரான். ஹீரோயின் அடப்பாவி இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஸோ ஜஸ்ட் ஒரு வந்துட்டு பூதான் எனக்கு கிஃப்டாக கொடுப்பியான்னு சொல்ல அப்போ உனக்கு முத்தத்தை கொடுக்க வச்சலன்னு சொல்லிட்டு போட்லேயே வச்சு நம்ம ஹீரோயினுக்கு முத்தத்தை கொடுக்க வர 2 பேருமே அடிதடி சண்டை போட்டுட்டு இருக்கா. போட்டு கவுந்துடுது. இப்போ பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா போட்லேருந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சிடறான். ஆனால் ஹீரோயினை காணும். ஹீரோவும் உள்நீச்சல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோயினை போய் தேட ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோ ரொம்ப டயர்ட் ஆகிடுறான். அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திக்கிட்டே எந்திரிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினை கட்டி பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்போ ஹீரோயின் நீங்கள் பாரு நான் சும்மா தான் சொன்னேன், எனக்கு நீச்சல்லாம் நல்லா தெரியும்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாத, என்னால் சுத்தமாக தாங்க முடியாதுன்னு சொல்ல அவ்வளோதான். அப்படியே நம்ம ஹீரோயினுடைய மனசை இது டச் பண்ணிடுது. வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவை பற்றி யோசிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இவன் நம்ம மேலே இம்புட்டு பாசமாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்து மக்கள் எல்லாருமே அவங்க நிலத்தை விற்கல அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி ஸோ கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து இன்னும் கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம் தானே இந்த காயோடைய அப்பா எடுத்துட்டு பார்த்துருப்பாங்க. ஆனால் இந்த செகண்ட் ஹீரோடைய அப்பாவும் ஹீரோயினோட அப்பாவும் இதை விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா கிட்ட போயிட்டு இவர் வந்துட்டு கிராமத்துடைய நல்லதுக்கெல்லாம் அவனுங்க 2 பேர் பார்க்கல, அவனுங்க 2 பேர் ஃபோர்ஜரி தானே பண்ணுறானுங்க, இந்த மாதிரி நீ நானும் கூட்டணி சேர்ந்துக்கலாமான்னு கேட்க ஹீரோடைய அப்பாவும் அவனுடைய சூழ்ச்சி புரியாமல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காயோட அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய சிஸ்டர் பின்னாடியே இந்த செகண்ட் ஹீரோ சுற்றிட்டு இருக்கான். ஸோ இவளும் சொல்லி பார்க்குறாங்க பாரு என் பின்னாடியெல்லாம் வராத, எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு. இல்லை நான் கண்டிப்பாக வருவேன், உன் வீடு வரைக்கும் உனக்கு துணைக்காக வருவேன்னு சொல்ல என் வீடு வந்துருச்சுல ஒழுங்காக போயிடு, எங்கள் அப்பா மட்டும் பார்த்தாரு உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த இடம்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி சுத்தாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லுது, ஒழுங்காக இங்கேருந்து போடான்னு சொல்ல ஒரு கடத்தில் செகண்ட் ஹீரோ கடுப்பாகி இங்கே பாருங்களேன் நான் உங்கள் பொண்ணை வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் சின்சியராக, நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணால் அவ்வளோதான் பண்ணுவேன், நான் என் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல அவ்வளோதான் அவரு கடுப்பாயிடுறாரு. ஸோ கையில் வந்துட்டு கன் எடுத்துக்கிட்டு வர டேய் லூசு பையில என்ன பேசி தொலைகிற, ஒழுங்காக போயிடு, எங்கள் அப்பா இருக்க கோவத்துக்கும் மூளை சதுரிடும் போடான்னு சொல்லிட்டு ஹீரோடைய தங்கச்சி சொல்ல ஆனால் அவன் அங்கே கல் மாதிரி நின்றுட்டு இருக்கான். இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட மொத்த விஷயத்தையும் சொல்ல ஹீரோவும் ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கோவத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம செகண்ட் ஹீரோ தடுத்ததுனால அங்கே இங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்னு சுட்டுட்டு இருக்கு. இந்த சவுண்டு கேட்டு நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து என் பையன் மேலே ஏதாவது வந்துட்டு கன் ஷூட் பட்டுச்சு உன்னை அவ்வளோதான் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல யோ பையனை பெற்று வச்சிருக்கேன், சைத்தானை பெற்று வச்சிருக்கேன், என் பொண்ணு பின்னாடி சுற்றக்கூடாதுன்னு சொன்னால் என் பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், ஒழுங்காக அவன் பையனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்ல ஆனால் நம்ம செகண்ட் ஹீரோ அப்போ கூட அமைதியாக இல்லாமல் நான் உங்கள் பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ நேற்று வரைக்கும் நீ ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி எப்படி என் தங்கச்சி மேலே உனக்கு லவ் வந்துச்சு, எங்கே இதை வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி சொல்லி பார்ப்போன்னு சொல்ல இவன் ஹீரோயின் கிட்டேயே வந்துட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீரோடைய சிஸ்டர் லவ் பண்ணுறேன், என் லைஃப்பில் நான் மூவ் ஆகணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயின் கிட்டேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட. ஸோ இப்போ அப்படியே நம்ம ஹீரோக்குமே கொஞ்சம் ஷாக் ஆகுது. இப்போ ஹீரோடைய அப்பா செம்ம கோவத்தில் கொலவெறியில் இருக்க ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோடைய அப்பாவும் செகண்ட் ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினா செகண்ட் ஹீரோ கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீ உண்மையாகவே வந்துட்டு இந்த மாதிரி அவளை லவ் பண்ணிட்டு இருக்கியா நீ ஹீரோடைய சிஸ்டரை, ஆனால் வந்துட்டு அவள் ரொம்ப நல்ல
பொண்ணு, நீ லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் சரி, உன்னோட லைஃப் பார்ட்னரே நீ சூப்பராக சூஸ் பண்ணியிருக்க, ஆனால் வந்துட்டு இதை நீ தப்பாக யூஸ் பண்ண, ஹீரோடைய சிஸ்டர் நீ ஹர்ட் பண்ணனா நானே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து செகண்ட் ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் செம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்பா இது என்னோட லைஃப், நீ ஏன் வந்துட்டு ஓவராக ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நான் வந்துட்டு உங்கள் பெரியவங்களுக்குள்ள சண்டைனா நாங்கள் என்ன பண்ணுறது, சின்ன பசங்க நாங்கள் வந்துட்டு லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஹீரோடைய அப்பா கடுப்பாயிடுறாங்க. இவள் வந்துட்டு பெண்ணா பெற்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ என் எதிரியுடைய பையனையே இவள் லவ் பண்ணுறாளா, என் எதிரியுடைய பையன் தான் இப்போ எனக்கு மருமகனான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா அங்கேருந்து புலம்பிகிட்டே போவேன். ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து அவன் இந்தமாரி நம்ம வீட்டுக்கு மருமகனாக வந்தால் உனக்கு ஓகேவான்னு சொல்ல ஹீரோயினும் பதில் எதுவுமே சொல்லாமல் போயிடுறாங்க சிரிச்சுக்கிட்டே. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லதா இருக்கா இல்லையா, அவள் கிடைக்கிற கேப்லலாம் நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அடையணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு நம்ம செகண்ட் ஹீரோடைய அம்மா வந்து லதாவுடைய முடியை பிடிச்சி இழுத்து மூஞ்சி மேலே தண்ணி ஊற்றி, ஏண்டி என் புருஷனை மயக்கணுது பத்தாது, என் பிள்ளை வேற நீ மயக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, உன்னை நான் தான் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன், இன்னொரு தடவை என் பிள்ளை மேலே உன் கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறமா நீ போனமா தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போவ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக மிரட்டி விட்டுட்டு போவேன். லதாவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ, ஏமா நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவன் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தான்னா உனக்கு ஓகேவான்னு சொல்ல ஹீரோயின் அப்பயும் எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க. நான் இவ்வளோ கேட்குறேன் எதுவும் சொல்ல மாட்டியான்னு சொல்ல, உனக்கு இனிமே அவன் மேலே லவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஹீரோயின் எனக்கே அவன் மேலே லவ் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக ஒன்றை தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் ஹீரோக்கு அது புரிஞ்சுக்க தெரியல. ஹீரோ அப்பயும் எந்திரிச்சு போயிட்டு தயவு செஞ்சு சொல்லுமான்னு சொல்ல ஹீரோயின் கத்தி எடுத்து ஒழுங்காக படுக்க போறியா இல்லையா அப்படின்ற மாதிரி மிரட்ட ஹீரோவுமே தூங்கிட்டான். இப்போ அடுத்த நாள் மறுபடியும் விடியுது. ஸோ இப்போ வந்து கிராமத்து மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி விவசாயம் பண்ண முடியல, ஸோ பேசாமல் வந்துட்டு இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு நிலத்தை வித்துட்டோம் அப்படின்னா காசாவது கொடுப்பாங்க, நம்ம அதை வச்சாவது சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்வாதாரமாவது உயரும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்து மக்கள்லாம் சில பேர் பேச, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வயலை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அந்த இடத்துல ரோடு வந்துடும், அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எங்கே விவசாயம் பார்ப்போம், நம்ம எப்படி சாப்பிடுவோம், என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா, அதுக்கப்புறமா ஹீரோயின், ஹீரோ, செகண்ட் ஹீரோ எல்லாருமே கிராமத்து மக்கள் கிட்ட பேச, இல்லை இவங்க போய் சொல்கிறாங்க, இவங்களுடைய ஜேபை வந்துட்டு நிரப்ப தான் பார்க்குறாங்க, லஞ்சம் வாங்கிட்டு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா புரிஞ்சுக்காம வந்துட்டு லதாவுடைய அப்பா காயோடைய அப்பா கூட சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் கிராமத்தில் ஏதோ ஃபெஸ்டிவல் போல இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அங்கங்கே குட்டியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வேற ஒரு கப்பிள், அதாவது நம்ம செகண்ட் ஹீரோவும் ஹீரோவுடைய சிஸ்டரும் இவங்களும் ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கப்பிள்ஸாக சுற்றிட்டு இருக்க. இதை பார்த்தா லதாவுக்கு செம்ம இரிட்டேட் ஆகிடுது. அதனால ஹீரோவுடைய சிஸ்டர் கிட்ட போயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன்னை உண்மையாகவே செகண்ட் ஹீரோ லவ் பண்ணுறானா, அது எப்படி இவ்வளோ நாள் ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்தான், திடுப்புன்னு உன்னை லவ் பண்ணுறானோடனே நீயும் அதை நம்பிட்டு இருக்கியா, அவன் வந்துட்டு உன்னை பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கான், அது உங்கள் அண்ணனை, அதனால உன்னை அவன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் பார்த்து செகண்ட் ஹீரோ வந்துட்டு லதாவை பார்த்து நீ என்ன இங்கே பண்ணுறேன்னு கேட்க லதா அங்கேருந்து கிளம்பிடுறா. ஆனால் லதா சொன்ன வார்த்தை மனசுக்குள்ளேயே வந்துட்டு ஆழமாக நம்ம ஹீரோடைய சிஸ்டரோட மனசில் பதிஞ்சிடுது. உண்மையாகவே இவன் நம்மளை லவ் பண்ணுறானா இல்லை வந்துட்டு இந்த மாதிரி நம்மளை யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணானான்னு சொல்லிட்டு ஹீரோடைய சிஸ்டர் யோசிச்சு பார்க்குறா. ஆல்ரெடி இவ ரொம்ப டேலண்டான பொண்ணு தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவ லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் ஒரு வேலை இவன் நம்மளை யூஸ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட்டுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய சிஸ்டர் மனசில் இருக்குது. ஃபெஸ்டிவல்லாம் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய குட்டி தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள் வந்துட்டு ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு போகிறா. ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கங்க்ராட்ஸ் பண்ணி அனுப்ப, ஹீரோயின் நான் கூட தான் இந்த மாதிரி இந்த பியூட்டி கான்டெஸ்ட்டில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஆனால் நீ வந்துட்டு என்னை எப்பயுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கலாய்ப்ப, ஆனால் இப்போ என் தங்கச்சி மட்டும் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணி அனுப்புறேன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு இங்கே பாருமா, ஊர் உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்று அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் எப்படி உன்னோட அட்டென்ஷனை வந்துட்டு வாங்குறது சொல்லு, அந்த அட்டென்ஷனை வாங்கணுன்றதுக்காக தான் நீ நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், உன்னை அப்பப்போ டீஸ் பண்ணுவேன்னு சொல்ல, அப்போ உண்மையாகவே உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்க, ஆமாம் உன் கண்ணுக்கு எங்கே நான் தெரிஞ்சேன், செகண்ட் ஹீரோ தானே தெரிஞ்சா, நீ எப்பயுமே ரொம்ப அழகுதான், சும்மா உன்னுடைய வந்துட்டு அட்டென்ஷனை வாங்கணுன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன்னு சொல்ல, இந்த இடத்துல ஒரு ட்ராமாவில் ஒரு புது கேரக்டர் இன்ட்ரோ ஆகிறா. இவளுடைய பேர் நந்தினி. நந்தினி ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிக்க, யாரா இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆகி ஹீரோவே பார்க்க, இப்படியே இந்த பார்ட்டி இதோட முடியுது. இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணால் என்ன பிரச்சனை வரப்போகுது, நந்தினி யார் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை, see you.